So good morning friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. So நம்ம Vision 1000 Mission 100 2.0 இனிஷியேட்டிவ்ல டெஸ்ட் சீரீஸ் கம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷனாக இந்த வாரம் நமக்கு நேற்று வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஜியாகிரஃபியோடைய ஃபுல் லென்த் டெஸ்ட் நடந்திருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் டெஸ்ட் ரிலேட்டடான டிஸ்கஷன் வீடியோ தான் இது, ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டோடைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப் சப்போஸ் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதலை அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷனை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் பேப்பரில் ஒரு ஆர்டர் இருக்கும், 1 to 100 வந்து கொஷின்ஸ் வந்து ஷஃப்லாக இருக்கும். இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் பேஸ்ட் ஆன் தி சிலபஸ், ஓகேவா? ஸோ சிலபஸோ அல்லது வந்துட்டு கண்டினியூட்டிங் நேச்சர் ஆஃப் தி சப்ஜெக்ட் அடிப்படையாக வச்சு கொஷின்ஸோட ஆர்டர் வேறையாக இருக்கும். ஸோ இங்கே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின் நம்பரை அடிப்படையாக வச்சு you can follow the discussion, ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன கொஷின்ஸ்னு பார்த்தோம்னா கொஷின் நம்பர் 46, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 46 எடுத்துக்கலாம். இந்த கொஷின் நம்பர் 46ல என்ன கேட்டிருக்காங்க? in which among the following cities in India the sun's rays are never perpendicularன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த கொஷின்ஸில் டைரெக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ கேட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே, ஓகேவா? ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட்டை டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் எர்த்தோடைய நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு வேர் தி டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட் ரீச்சஸ் எந்த பாயிண்ட்னா நமக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு சம்மர் சால்ஸ்டைஸ்ன்ற கான்செப்ட் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்க போகும்போது ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கக்கூடிய சிட்டிஸா அல்லது ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சிட்டிஸா எங்கே வந்து சன்ரைஸ் நெவர் பர்பண்டிகுலராக இருக்குன்னு பார்த்தோம்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ஸுக்கு மேலே எந்தெந்த சிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் தான் டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைஸ் நெவர் பர்பண்டிகுலராக இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த கான்டெக்ட் படி இதை வந்து யூபிஎஸ்சியில் வந்து ஸ்டேட்ஸை வச்சு கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து சிட்டிஸை வச்சு கேட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போ கேட்க போகும்போது கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எந்த காம்பினேஷன்ஸ்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர் கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஸோ ஜெய்ப்பூர் வந்து நமக்கு மேலே நார்தன் சைடில் இருக்குதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். அப்போ 1 வரணும்னாலே ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு எலிமினேட் சி அண்ட் டி, ஓகேவா? அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் 1 and 3 இருக்குது, 1 and 4 இருக்குது. ஸோ இம்பால் நமக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்குது, கொல்கத்தா நமக்கு பிலோ தி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ரீஜன்ஸில் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி எந்த 2 சிட்டிஸ் வரும்? ஜெய்ப்பூர் அண்டு இம்பால் தான் வரும். ஸோ பெஸ்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி 1 and 4, ஓகேவா? ஸோ இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த சிட்டிஸ் இருக்கோ அங்கே வி கான்ட் ஃபைண்ட் தி டைரக்ட் ரேஸ் ஆஃப் சன்லைட். ஸோ அதுதான் இங்கே வந்து நெவர் பர்பண்டிகுலர் அப்படின்ற கான்டெக்ட்ஸில் கேட்டிருக்காங்க, ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 47, the longitudes that pass through Himachal Pradesh does not pass through which among the following states, ஓகேவா? ஸோ இது வந்து யூபிஎஸ்சி வந்து the longitude that passes through என்ன சொல்கிறது இது கேட்டிருந்தாங்க. டெல்லி இஸ் வெரி க்ளோசஸ்ட் டு விச் அமங் தி ஃபாலோயிங் சிட்டிஸ் அப்படின்ற மாதிரி பெங்களூரை வச்சு கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் எந்தெந்த லாங்கிடியூட்லாம் பாஸ் ஆகுதோ அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் எந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸில் வந்து அந்த லாங்கிடியூட் பாஸே ஆகாது அப்படின்னு கேட்டோம்னா எது? நமக்கு வந்து சத்தீஸ்கர் தான், ஓகேவா? ஸோ இதுவும் அது வந்து லாட்டிடியூட் பேஸ்டான ஒரு பேசிக் கொஷின், இது வந்து லாங்கிடியூட் பேஸ்டான ஒரு பேசிக் கொஷின்ஸ். ஸோ எப்பயுமே 1 or 2 கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து பேசிக் லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா அடிப்படையாக வச்சு யூபிஎஸ்சி கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 47க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். Then question number 48, which pair of Indian states shares the highest number of international borders and the highest number of interstate borders respectively ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த பர்டிகுலர் ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது, அதே மாதிரி எந்த ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது, இது ரெண்டோட காம்பினேஷனில் எந்த பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்றதை கேட்டிருக்கு, ஓகேவா? ஸோ இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ஹேஸ் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? ஸோ வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த 3 ஸ்டேட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேஸ் 3 பார்டர் கண்ட்ரீஸ், ஓகேவா? ஸோ இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட நமக்கு என்னென்ன இருக்குது? பங்களாதேஷ் இருக்குது, தென் வந்துட்டு
வெஸ்ட் பெங்காலோடைய சிலிகுரி காரிடார் மேலே இருக்குல்ல, ஸோ நமக்கு சிக்கிம் பக்கத்தில் ஒட்டி வரும்ல, அதை வச்சு பார்த்தோம்னா நேபாளும் இருக்கும், தென் வந்து பூட்டானும் இருக்கும். கரெக்டா? ஸோ வெஸ்ட் பெங்காலோட நேபாள் அண்டு பூட்டான் இது ரெண்டுமே வந்து ஷேர் ஆகும். இதே வந்து நமக்கு வந்து சாரி சிக்கிம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்கிம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூட்டான், நேபாள் அண்டு டிபெட் ஆர் சைனாவுடைய பார்டர்ஸ் இருக்கும். ரைட்டா? அதே அருணாச்சல் பிரதேஷ் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ரைட்டா? பூட்டான் ஒரு சைடு, தென் வந்து சைனா ஒரு சைடு, தென் வந்து மியான்மர். ஸோ இப்படி இந்த 3 ஸ்டேட்ஸுமே 3 கண்ட்ரீஸோட பார்டர்ஸை ஷேர் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது நமக்கு வந்து மூணுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்க போகும்போது அடுத்த பேரா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யூபிஎஸ்சி இது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ உத்தரப்பிரதேஷ் 2 ஆப்ஷன்ஸில் இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேஷ் ஷேர்ஸ் தி மேக்ஸிமம் நம்பர், கிட்டத்தட்ட 8 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அசாமையும் கேட்டிருந்தாங்க. அசாம் வந்து எத்தனை ஸ்டேட்ஸோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுதுன்னா கிட்டத்தட்ட 7 ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ணுது. அடுத்தது என்ன இருக்குது? மத்திய பிரதேஷ் 5 ஸ்டேட்ஸோட பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏபிசிடி ஆப்ஷன்ஸில் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டோம்னா நமக்கு ஸ்டேட்ஸும் மேக்ஸிமம் இருக்கணும், அதே சமயத்தில் கண்ட்ரீஸும் மேக்ஸிமம் இருக்கணும். அப்போ எந்த ஆப்ஷன் வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்கும்? ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 48க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1 செகண்ட் இருங்க. ஓகே, தென் வந்து கொஸ்டின் நம்பர் 49 பாப். ஸோ கொஸ்டின் நம்பர் 49ல் என்ன கேட்டிருக்கு? ஒரு பக்கம் வந்து லாட்டிடியூட்ஸை கொடுத்துட்டு இந்த லாட்டிடியூட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் லாட்டிடியூட்ஸை செப்பரேட் பண்ணக்கூடிய ஐலண்ட்ஸ் எதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து 10 டிகிரி சேனல், இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸு விச் அமாங் தி ஃபாலோயிங் டூன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ன்றது நமக்கு கரெக்ட். ஓகேவா? whereas if you take the case of remaining 3, 6 டிகிரி சேனல் கொடுத்துருக்கு, 8 டிகிரி சேனல் கொடுத்துருக்கு, 9 டிகிரி சேனல் கொடுத்துருக்கு. இப்போ இதை வந்து லாஜிக்கலி நம்ம வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுலையே லோவர் மோஸ்ட் 6 டிகிரி தானே இருக்கணும். ஏன்னா 0 டிகிரிக்கு மேலே 6 இருக்கும், அதுக்கப்புறம் 8 இருக்கும், அதுக்கப்புறம் 9 இருக்கும், அதுக்கப்புறம் தான் 10 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க போகும்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6 டிகிரி சேனல்ஸுக்கு வந்து லக்ஷதீபம் மால்தீவ்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரியும் 6 டிகிரி சேனல் இஸ் ஈக்குவலன்ட் டு தி 6 டிகிரி சேனல்ன்றதான் கிராண்ட் சேனல் அல்லது கிரேட் சேனல்னு சொல்லுவோம், விச் செப்பரேட்ஸ் நிக்கோபார் ஐலாண்ட் அண்ட் சுமத்ரா. இதுவும் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 8 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல் இருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா லக்ஷதீப் மால்தீவ்ஸு கீழே இருக்குமா அல்லது மினிகாய் லக்ஷதீப் கீழே இருக்குமான்னு பார்த்தோம்னா டெஃபினெட்லி லக்ஷதீப் அண்ட் மால்தீவ்ஸ் தான் கீழே இருக்கும். அப்போ 8 டிகிரி சேனல்ஸு 8 டிகிரி சேனல் டெஃபினட்டாக இது கூட தான் ஷூட் ஆகணும். ரைட்டா? அப்போ அதுக்கு மேலே தான் நமக்கு வந்து 9 டிகிரி சேனல் இருக்கும், அது இது கூட ஷூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேப்பை எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ரைட்டா? ஸோ அப்போ கிரேட் நிக்கோபார் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் சுமத்ரா ஐலாண்ட் த்ரூ கிரேட் சேனல் அல்லது 6 டிகிரி சேனல் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கும் அந்தமான் ஐலாண்ட்ஸையும் பிரிக்கிறது வந்து 10 டிகிரி சேனல். 10 டிகிரி சேனல் இது வந்து பார்த்தோம்னா லிட்டில் அந்தமானியும் சவுத் அந்தமானையும் பிரிக்கிறது வந்து டன்கன் பேசேஜ். ரைட்டா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நார்த் அந்தமானும் மேலே நமக்கு மியான்மரோடைய ஐலாண்டாக இருக்கிறது தான் காக்கோஸ் ஐலாண்ட்ஸ்ன்றது, அந்த ரெண்டையும் பிரிக்கிறது வந்து காக்கோஸ் சேனல். இது வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதே இங்கே வந்துட்டோம்னா நமக்கு லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் லோவர் மோஸ்ட்டாக இருக்கிறது மினிகாய் ஐலாண்ட். அப்போ அந்த மினிகாய் ஐலாண்டும் லக்ஷதீப்பையும் பிரிக்கிறது என்னவா இருக்கும்? 8 டிகிரி சேனல். 8 டிகிரி சேனல். இந்த மினிகாயும் ரிமைனிங் ரெஸ்ட் லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸையும் பிரிக்கிறது தான் 9 டிகிரி சேனல். ஓகேவா? ஸோ அப்போ 6 டிகிரி, 8 டிகிரி, 9 டிகிரி, 10 டிகிரி, டன்கன் பேசேஜ், காக்கோஸ் சேனல். இந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.
இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து யூபிஎஸ்சி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது? இது மூணுமே மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, ஃபோர்த் பேர் மட்டும் கரெக்டாக இருக்கு. அப்போ ஹவு மெனி ஆஃப் தி பேர்ஸ் கிவன் அபவ் இஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டுனா எத்தனை பேர்ஸ்? ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் பேர். ஓகேவா? ரைட். தென் கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50 எடுத்துக்கிட்டோம்னா, which of the following features does not directly indicate the geologically young nature of the Himalayas? ஓகேவா? ஸோ இப்போ ஹிமாலயாஸில் வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் வந்து யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின்ஸுன்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்லேருந்து செப்பரேட் ஆகி வந்து கோண்ட்வானா பிளேட்லேருந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் செப்பரேட் ஆகி அந்த இந்தியன் பிளேட் வென் இட் இஸ் கொலைட்ஸ் வித் தி யுரேஷியன் பிளேட்டோ அந்த ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸில் தான் ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஹிமாலயாஸ் ஸ்டில் இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் இட் இஸ் தி யங்கஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ்னு டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸாக எதெல்லாம் எடுத்துக்கலாம்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் அது யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் டிஸ்கிரைப் பண்ணாத ஃபீச்சர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ். இப்போ ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ்ன்றது என்னது? ரிவர்ஸு விச் ஹேஸ் இட்ஸ் சோர்ஸ் ஈவன் பிஃபோர் தி ரீஜன்ஸ் த்ரூ விச் இஸ் ஃப்ளோஸ். ஓகேவா? இப்போ ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ் இது வந்து ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஆன்டிசிடென்ட் ட்ரைனேஜ் நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ இண்டஸு, சட்லஜு, தென் வந்து காளி, பிரம்மபுத்ரா, இந்த மாதிரியான ரிவர் சிஸ்டம்ஸ் எல்லாமே, இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஹேஸ் இட் சோர்ஸ் நியர் தி டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜன். டிபெட்டான் பிளாட்டியூ ரீஜனில் அதுவும் எஸ்பெஷலி மானசரோவர் லேக் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் யூ கேன் ஃபைண்ட் தி ஆரிஜின் ஆஃப் தீஸ் மேஜர் ரிவர் சிஸ்டம்ஸ். அப்போ இந்த ரிவர் சிஸ்டம்ஸ்லாம் would have already been there even before the Himalayas have originated. அதனால தான் இந்த drainage systems existing before, so it is an evident that Himalayas are laterly formed over that particular regions. அப்போ it indicates that it is an young fold mountain. ஓகேவா? ஸோ அப்போ அதை தாண்டி அதில் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸும் சரி, நமக்கு ஹிமாலயாஸில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய ரிவர்ஸும் சரி யங்கு ஃப்ரெஷ் யூத்ஃபுல் ஸ்டேஜஸில் இருக்கும். அப்போ யூத்ஃபுல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ், அதுவும் இது வந்து பார்த்தோம்னா பெரினியல் ரிவர்ஸ், இயர் லாங் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸாக இருக்கிறதுனால இதனுடைய இரோஷனல் கெப்பாசிட்டி ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ அதனால் இட் கிரியேட்ஸ் டீப் கார்ஜஸ். அப்போ யங்கு ரிவர்ஸ் இருக்குதுன்னா மவுண்டெயின்ஸும் யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ இண்டிகேட்டிங் தட் இட் இஸ் அன் யங் ஃபோல்டு மவுண்டெயின். தென் ஃப்ரீக்வெண்ட் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, இது டெஃபினட்டாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்? பிகாஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஆக்டிவ் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி ரீஜனில். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் இஸ் க்ரோயிங் ஆன் அ பர்டிகுலர் சென்டிமீட்டர் லெவல் இயர் ஆன் இயர்ன்ற அந்த கான்டெக்ஸ்டையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ ஃபைனலாக யங்கஸ்ட் நேச்சரை சொல்லாத இது என்னது? இந்த இன்டர் மவுண்டைன் வேலிஸ். மோஸ்ட்லி இது வந்து ப்ராடு. ஓகேவா? ஸோ நார்மலி வி ஷேப்டு வேலிஸ், V-shaped valley indicates that young nature of mountains. Steep V-shaped valleys இருக்கும். ஓகேவா? broad inter mountain between the mountains நடுவில் இருக்கக்கூடிய ஒரு U-shaped அல்லது broader valleys இருந்துச்சுன்னா it is not an indication that these are all features of young fold mountains. அப்போ எந்த feature does not directly indicate தி ஜியலாஜிக்கல் யங் நேச்சர் ஆஃப் மவுண்டெயின்ஸ்னா ப்ராட் இன்டர் மவுண்டைன் வேலிஸ். அதனால தான் ஆப்ஷன் டி. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 51 எடுத்துக்கலாம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத்துன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஹிமாலயன் ரேஞ்சஸ். இதை நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டியது என்னது? இருக்கிறதே சதர்ன் மோஸ்ட் ரேஞ்சஸாக எது இருக்கும்? நமக்கு ஷிவாலிக் இருக்கும். அப்போ கடைசியில் 2 இருக்கணும். கடைசியில் 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா இது ரெண்டையுமே ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது. நார்தன் மோஸ்ட்டாக இருக்கிறது வந்து நமக்கு கிரேட்டர் ஹிமாலயாஸ், ஹிமாத்ரி, ஹிமாச்சல் ஷிவாலிக்ஸ்ன்னு தெரியும். இப்போ ஹிமாத்ரி மேலேயா அல்லது கைலாஷ் மேலேயான்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஹிமாத்ரிக்கு மேலே கைலாஷ் தான் இருக்கும். கைலாஷ், தென் வந்து ஹிமாத்ரி, அதுக்கப்புறம் பீர்பாஞ்சல், அதுக்கப்புறம் தான் ஷிவாலிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப்
நார்த் டு சவுத். ஓகேவா? ஸோ யூபிஎஸ்சி வந்து குன்லுன்னு காரகோரம் லடாக்கை வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாமீர் நாட்டு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நார்தன் மோஸ்டாக இருக்கிறது குன்லுன் மவுண்டெயின்ஸ் தான். அதுக்கப்புறம் காரகோரம் மவுண்டெயின்ஸு, லடாக் மவுண்டெயின்ஸு, ஜாஸ்கர் மவுண்டெயின்ஸு, இந்த ஜாஸ்கர் மவுண்டெயின்ஸ்க்கு பேரலாக இருக்கிறது தான் கைலாஷ் ரேஞ்சு. ஆனால் கைலாஷ் ரேஞ்ச் வந்து வித்தின் இந்தியாக்குள்ளார இருக்காது. கைலாஷ் ரேஞ்ச் வந்து டிபெட்டான் ரீஜனில் இருக்கும். இப்போ இந்த கைலாஷ் ரேஞ்சுக்கு கீழே தான் நமக்கு என்ன வருது? கிரேட் ஹிமாலயாஸ் அல்லது வந்து ஹிமாத்ரி வரும். ஹிமாத்ரிக்கு கீழே பீர்பாஞ்சல் வரும். பீர்பாஞ்சலுக்கு கீழே தான் ஷிவாலிக்ஸ் அல்லது அவுட்டர் மோஸ்ட் ஹிமாலயாஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ நார்த் சவுத் அரேஞ்ச்மெண்ட்னா நமக்கு கைலாஷ் வரணும், ஹிமாத்ரி வரணும், பீர்பாஞ்சல் வந்துடணும், அதுக்கப்புறம் தான் ஷிவாலிக் வரணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. ரைட்டா? Then question number 52 எடுத்துக்கலாம். Consider the following statements. The Kuman Himalayas அதாவது ஹிமாலயாஸ் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதை ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் பவுண்டரிஸ் அடிப்படையாக வச்சுட்டு நம்ம 4 டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸாக பிரிப்போம். அதில் தான் குமான் ஹிமாலயாஸும் ஒன்று. ஸோ குமான் ஹிமாலயாஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் ஆஃப் இந்தஸ் அண்ட் காலின்னு கொடுத்துருக்காங்க. No, it is not Indus and Kali, it is Kali and Sutlej. கரெக்டா? ஸோ Indus and Kali கிடையாது, Kali and Sutlejக்கு நடுவில் தான் குமான் ஹிமாலயாஸ் இருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? The pronounced U-turn of the Brahmaputra river near Namcha region indicates that the Assam Himalayas, easternmost இருக்கக்கூடிய Assam Himalayas have undergone a syntaxial bending. இது கிட்டத்தட்ட நமக்கு யூபிஎஸ்சி உடைய PYQ ஸ்டேட்மெண்ட்ஸை தான் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? இப்போ பாருங்க, நமக்கு வந்து பஞ்சாப் ஹிமாலயாஸ், இந்த பஞ்சாப் ஹிமாலயாஸ் இப்போ இது எல்லாமே ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ்ன்றதுக்கான விஷயம் என்னது? இது எல்லாமே பாருங்க இங்க இருக்கக்கூடிய ரீஜன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. சப்போ இண்டஸுக்கும் சட்லஜுக்கும் இந்த ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸ் நடுவில் இருக்கிறது பஞ்சாப் ஹிமாலயாஸ். சட்லஜுக்கும் காலிக்கும் நடுவில் இருக்கிறது குமான் ஹிமாலயாஸ். காலிக்கும் தீஸ்தாக்கும் நடுவில் இருக்கிறது நேபாள் ஹிமாலயாஸ். தீஸ்தாக்கும் பிரம்மபுத்திராவுக்கும் நடுவில் இருக்கிறது அஸ்ஸாம் ஹிமாலயாஸ். ஸோ சாங்போன்ற நேம்ல இப்படி நமக்கு வந்து பிரம்மபுத்திரா ஆரிஜின் ஆனாலும் ஃபைனலி இட் டேக்ஸ் எ சின்டாக்சியல் பெண்ட் ஹியர். இந்த சின்டாக்சியல் பெண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கு? நம்ச்ச பர்வா ரீஜியன். அதே மாதிரி இங்க வந்து நமக்கு சின்டாக்சியல் பெண்ட் எடுக்கக்கூடிய ரீஜன் என்னது? நங்கா பர்பாத். ஸோ அப்போ நங்கா பர்பாத்ன்றது வெஸ்டர்ன் சைடில் சின்டாக்சியல் பெண்ட் எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு ஹிமாலயாஸோடது. ஈஸ்டர்ன் சைடில் சின்டாக்சியல் பெண்ட் எடுக்கக்கூடிய பாயிண்ட் எது? நம்ச்ச பர்வா. இந்த நம்ச்ச பர்வாக்கு அடுத்தது தான் பிரம்மபுத்திரா இஸ் என்டரிங் இன் தி நேம் ஆஃப் சியாங்கு ஆர் திஹாங். கரெக்டா? ஸோ இந்த சியாங் அல்லது திஹாங்கோட வந்து திபாங்கும் லோஹித்தும் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி கால்ட் அஸ் பிரம்மபுத்திரா. ஓகேவா? ஸோ திபாங் அண்ட் லோஹித் ரெண்டுமே நமக்கு வந்து ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா. அப்போ இந்த சியாங்கு திபாங்கு பிளஸ் லோஹித் 3 இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இட் வில் பி கால்ட் அஸ் பிரம்மபுத்திரா. இட் ஃப்ளோஸ் த்ரூ அஸ்ஸாம் பிளைன்ஸ் அண்ட் ஃபைனலி என்டரிங் இன்டு தி பங்களாதேஷ் ரீஜியன்ஸ். அப்போ இந்த வெஸ்ட் டு ஈஸ்ட் டிஃபரன்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸோடைய பவுண்டரிஸாக இருக்கக்கூடிய ஆன்டிசிடென்ட் ரிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? Then question number 53. With reference to Himalayan glaciers, consider the following statements. ஓகேவா? ஸோ கிளேஷியர்ஸை வச்சு கேள்வி கேட்டிருக்கு. சியாச்சின் கிளேஷியர் இதை யூபிஎஸ்சி 2-3 முறை கேட்டிருக்காங்க. சியாச்சின் கிளேஷியர் லைஸ் இன் தி லடாக் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கு. இஸ் இட் ஸோ? நோ, லடாக் ரேஞ்ச் கிடையாது, காரகோரம் ரேஞ்ச். காரகோரம் கீழே, அது கீழே தான் லடாக் வருது. அதே மாதிரி தான் சியாச்சின் கிளேஷியர் இஸ் தி சோர்ஸ் ஃபார் நூப்ரா ரிவர் அண்ட் நூப்ரா வேலி. சியாச்சின் கிளேஷியர்ஸ்க்கு நார்த் ஆஃப் நூப்ரா வேலியில் சியாச்சின் கிளேஷியர் இருக்கான்றதையும் யூபிஎஸ்சி செக் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஜெமு கிளேஷியர் ட்ரெயின்ஸ் இன்டு தீஸ்தா ரிவர். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஜெமு கிளேஷியரும் ட்ரெயின் பண்ணும். அதே மாதிரி ஷோலாமோ ரைட்டா? ஷோலாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய
லேக்கு ஆர் கிளேஷியர், இந்த ரெண்டு ரீஜன்ல இருந்தும் தீஸ்தா ரிவர் இஸ் கெட்டிங் வாட்டர்ஸ் அண்ட் தீஸ்தா இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்ரா. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கங்கோத்ரி கிளேஷியர், கங்காவுடைய ஆரிஜினான கங்கோத்ரி கிளேஷியர் இஸ் இன் தி லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் சொல்லியிருக்கு. நோ, இட் இஸ் நாட் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. ஹிமாத்ரியோடைய ரேஞ்ச், ஹிமாத்ரி ரேஞ்சில் இருந்து தான் கங்கோத்ரி கிளேஷியர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, சோனபானி கிளேஷியர் கான்ட்ரிபியூட்ஸ் வாட்டர் டு தி செனாப் ரிவர் சிஸ்டம்னு கொடுத்துருக்கு. ஏன் ரிவர் சிஸ்டம்னு கொடுத்துருக்கு, பிகாஸ் வி நோ தட் செனாப் இஸ் a river which are formed from two rivers. என்னது, சந்திரா அண்ட் பாகா, இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு வந்து சந்திரபாகா அல்லது செனாப்ன்ற ரிவரா மாறி இருக்கு. இதுல இந்த சந்திரா ரிவருக்கு வாட்டர் சப்ளை பண்றது தான் சோனபானி. அப்போ சோனபானி கிளேஷியர் கான்ட்ரிபியூட்ஸ் வாட்டர் டு தி செனாப் ரிவர் சிஸ்டம் அப்படின்ற போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட்டும் நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, சாரி ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட்டும் நாலாவது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, ரெண்டும் மூணும் சாரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கு, தென் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி 2, 1, 4 ஒன்லி. ஓகேவா? ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 54. ஓகேவா? ஸோ பாசஸ், மவுண்டைன் ரேஞ்சஸ் அது எந்த ரீஜன்ஸை கனெக்ட் பண்ணுது அப்படின்ற ஃபார்மேட்டில் கேட்டிருக்கு. இப்போ கார்டங்லா இஸ் லொக்கேட்டட் இன் காரகோரம் ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் கனெக்டிங் லே அண்ட் நூப்ரா வேலி. நூப்ரா வேலி நம்ம பார்த்தோமா, இப்போ நூப்ரா வேலி தான் சியாச்சின் கிளேஷியருக்கு கீழே இருக்கிறது. அங்கிருந்து தான் சியாச்சின் கிளேஷியர் இருந்தால் நூப்ரா ரிவருமே ஆரிஜினேட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ கார்டங்லான்ற பாஸ் வந்து காரகோரம் ரேஞ்ச் கிடையாது, லடாக் ரேஞ்ச். ஸோ சியாச்சின் கிளேஷியர் தான் நமக்கு வந்து காரகோரம் ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாஸ் வந்து பார்த்தோம்னா லடாக் ரேஞ்சில் இருக்கும். இந்த லடாக் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காரகோரம் தான் லே அண்ட் நூப்ரா வேலி, இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணும். இது கரெக்ட், பட் இது ராங். ஓகேவா? ஸோ லே அண்ட் நூப்ரா வேலி ரீஜன்ஸ். தென் ஷிப்கிலா இஸ் பிரசன்ட் இன் கிரேட்டர் ஹிமாலயாஸ் அண்ட் இட் கனெக்ட்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் டிபெட். எஸ், இது கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, கூட்ஸ் டிரான்ஸ்மிஷன்ஸ் இது எல்லாமே மேக்ஸிமம் நடக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் பாஸ் தான் இந்த ஷிப்கிலா பாஸ். மூணாவது இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கு, நத்துலா பாஸ் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கரெக்ட். பட் வெதர் இட் இஸ் கனெக்டிங் லாசா அண்ட் தவாங்கான தவாங் எங்க இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க போகும்போது நத்துலா பாசஸ் இஸ் இன் சிக்கிம் ரீஜன். அப்போ எப்படி இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி லாசா இஸ் இன் டிபெட்டான் ரீஜன். ஆக்சுவலா இந்த ரெண்டு ரீஜனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம்னா பும்லா பாஸ், அதுவும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான். அப்ப நத்துலா பாசஸ் கனெக்ட்ஸ் எந்த ரெண்டு ரீஜன்ஸ், சிக்கிம், அதுலயும் எஸ்பெஷலி சும்பி வேலி ரீஜன் பிளஸ் டிபெட்டான் ரீஜன். ஸோ நத்துலா, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீஜன் வந்து முக்கியமான பாசஸ் வந்து பார்த்தோம்னா ஜீலப்லா பாசஸ். இது எல்லாமே ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சிக்கிம் ஹிமாலயாஸ் அல்லது கஞ்சன்ஜங்கா ஹிமாலயாஸ் ரீஜன்ஸ்ல முக்கியமான பாசஸ் இது. அப்போ இதுல என்னது, நமக்கு வந்து ஒரு ரோ மட்டும்தான் கரெக்டா, இல்லை மூணுமே கரெக்டா இருக்கு. இதுல வந்து ரேஞ்ச் தப்பு, இதுல வந்து கனெக்டிங் ரீஜன்ஸ் தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ரோஸ்னா ஒன்லி ஒன் ரோ இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 55. இது நல்லா கவனிக்கணும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 55 எடுத்துட்டோம்னா, கிரேட் பிளைன்ஸ் வந்து நம்ம வந்து 4 டிவிஷன்ஸாக பிரிப்போம். பாபரு, தென் வந்து தராய் ரீஜியனு, பாங்கரு அண்டு காதர்னு நம்ம பிரிப்போம். அந்த டிவிஷன்ஸை வச்சு தான் கேள்வி கேட்டிருக்கு. த பாபர், அதாவது நார்தன் மோஸ்டாக இருக்கக்கூடிய பாபர் இஸ் லார்ஜ்லி அன்சூட்டபிள் ஃபார் செட்டில்டு அக்ரிகல்ச்சரா அப்படின்றது கேட்டிருக்கு. ஓகேவா? வெதர் ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட் ஆறாங்கன்னா எஸ், டெஃபினெட்லி ரைட். ஏன் அன்சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படின்றதுக்கான காரணம் ஸ்டேட்மெண்ட் 2ல சொல்லியிருக்கு. த பாபர் பெல்ட் லைஸ் அபவ் தி ஃப்ளட் பிளைன் ரீஜன், ஃப்ளட் பிளைன் லெவல் அண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கோர்ஸ்னா என்னது, பெரிய பெரிய செடிமெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்கு. எஸ், நமக்கு வந்து கிரேட் பிளைன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹிமாலயாஸ், அதுவும் எஸ்பெஷலி சிவாலிக்ஸ் தான் நமக்கு சதர்ன் மோஸ்ட் ஹிமாலயன் ரேஞ்சஸ். இந்த ஹிமாலயஸ் சதர்ன் மோஸ்ட் ஷிவாலிக்ஸ்ல இருந்து ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர்ஸை எல்லாமே அது எரோட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை கேரி பண்ணிட்டு வருமா.
அது கேரி பண்ணிட்டு வரக்கூடிய எரோடட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் பெருசாக இருக்கக்கூடிய கோர்ஸ், செடிமெண்ட்ஸ், கிராவல்ஸ், பெபிள்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய கற்கள் எல்லாத்தையுமே ஃபூட் ஹில்ஸ் ஆஃப் தி ஷிவாலிக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணோம். இப்படி பெரிய பெரிய கற்களால் உருவாயிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரீஜன் தான் பார்பர்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடம் வந்து பெரிய பெரிய அப்போ இந்த இடம் வந்து சாயிலே இருக்காது, பெரிய பெரிய கற்களை தான் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல என்னது ரிவர் டிஸ்அப்பியர்ஸ் நம்ம சொல்கிறோம். ரிவர்ஸ் நம்ம சொல்கிறோம். அப்போ டிஸ்அப்பியர் ஆகிறதுனால இங்கே எந்த விதமான அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிக்குமே அன்ஷூட்டபுளான ரீஜனாக இருக்கும். அப்படி டிஸ்அப்பியர் ஆன இந்த ரிவர் ரீஎமர்ஜஸ் ஓவர் தி தராய் ரீஜியன். ஓகேவா, ரீஎமர்ஜஸ் ஓவர் தி தராய் ரீஜியன். அதே மாதிரி வெளியில் இந்த ரீஎமர்ஜ் ஆகக்கூடிய இந்த பகுதிகள் தான் ஒரு மாதிரி ஸ்வாம்பி அண்டு சதுப்பு நில பகுதிகளாக இருக்கும். ஸோ தட் இட் இஸ் ஐடியல் ஃபார் வெஜிடேஷன். பட் அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் கொண்டு வரக்கூடிய அலுவியல் டெபாசிட்ஸ் இருக்குல்ல, அந்த அலுவியல் டெபாசிட்ஸை தான் நம்ம ஓல்டர் அலுவியம் டெபாசிட்ஸ்னு வாங்கறணும், நியூவர் அலுவியம் டெபாசிட்ஸ்னு காதறணும். இந்த ரிவர்ஸு அதனுடைய எண்டு வரைக்கும், எந்த எண்டு வரைக்கும் அதனோட டெபாசிட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸை தான் நம்ம ரிவர் ஃப்ளட் பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ரிவர் ஃப்ளட் பிளெயின்ஸ். ஓகேவா. ஸோ அப்போது நார்மலாக இந்த ஃப்ளட் பிளைன்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோ அந்த ரீஜன்ஸில் செட்டில்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். பிகாஸ் டியூரிங் தி மான்சூன் ஆர் எனி ஹையர் ரெயின்ஃபால் சீசன்ஸ் அப்போது இட் கிரியேட்ஸ் அ ஹியூஜ் டேமேஜ் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த டேமேஜஸை கிரியேட் பண்ணுறதுனால தான் லோவர் கங்கா வேலி ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கோசியை வந்துட்டு வி ஆர் காலிங் அட் சாரோ ஆஃப் பெங்கால். தாமோதரை வந்து சாரோ ஆஃப் பீகார்னு சாரோ ஆஃப் பெங்கால்னு, கோசி வந்து சாரோ ஆஃப் பீகார்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஃப்ளட் பிளைன் ரீஜன்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் பாங்கர் அண்ட் காதர். பார்பர் regions, because of the it lies above the floodplain and is composed of coarse sediments இருக்கிறதுனால it is largely unsuitable for settled agriculture. The answer for this question என்னது? Both the statements are individually correct and statement 2 explains the statement 1. ஓகேவா. ஸோ இதனுடைய கண்டினியூவேஷனாக தான் கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துப்போம். கொஸ்டின் நம்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே தான், கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் ஆனுவல் ஃப்ளட்டிங், திரும்பவும் பாருங்க, ஆனுவல் ஃப்ளட்டிங் இஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தெராய் பெல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஃப்ளட்டிங்க்கும் தெராய் பெல்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃப்ளட்டிங்னு வந்துட்டாலே ஃப்ளட் பிளைன்ஸ்னு சொன்னேன்னா, ஆனுவல் ஃப்ளட்டிங்னா என்னது? எவ்ரி இயர் த நியூ டெபாசிட்ஸ் வில் பி செடிமெண்டட். அப்போ நியூ டெபாசிட்ஸை பற்றி பேசுறது எது? இங்கே ஆனுவல் ஃப்ளட்டிங்ன்றது நெசசரி கண்டிஷன்ஸ் நாட் ஃபார் தி தெராய் பெல்ட், இட் இஸ் ஃபார் தி காதர். ஏன்னா காதர் தானே நியூ அலுவியம் டெபாசிட்ஸ். ஸோ ஆனுவல் ஃப்ளட்டிங் இஸ் அ நெசசரி கண்டிஷன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் காதர் தான். ஓகேவா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? தி பாங்கர் இஸ் ஓல்டர் தென் காதர். அது கரெக்டு தான். அதே மாதிரி இட் கண்டெய்ன்ஸ் காங்கர் நோடியூல்ஸ்ன்றது என்னது? calcareous deposits. ஓகேவா. ஸோ calcareous deposits. ஓகேவா. ஸோ annual flooding is a necessary condition for the formation of நமக்கு annual flooding is a necessary condition for the formation of Kadar belt, whereas Banger is older than Kadar and contains calcareous deposits. ஸோ காங்கர் எங்கே இருக்கும்னா பாங்கரில் தான் இருக்கும். ஸோ பாங்கர் கண்டைன்ஸு காங்கர் நோடியூல்ஸு அண்ட் காதர் இஸ் நோன் ஃபார் நியூ அலுவியம் டெபாசிட்ஸ். The answer for this question என்னது? Statement 1 is incorrect, whereas statement 2 is correct. Option C is the right answer for question number 1. Then question number 2. The peninsular plateau of India exhibits regional variation in its relief அண்டு ஜியலாஜிக்கல் ஆரிஜின். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்க போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேட்டரி ஃபார்மில் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், பெனின்சுலார் பிளாட்டியூன்றது ரீஜனல் வேரியேஷன் இருக்குது, அது ரிலீஃப் ஹைட்டை பொறுத்து வேரியேஷன் இருக்குது,
அந்த பெனின்சுலர் பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸோட ஆரிஜினேஷனை பொறுத்து வேரியேஷன் இருக்கு. சேம் டைம்ல சேம் ஆரிஜினில் அது ஃபாலோ பண்ணுறதுலன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் விளக்குதான்றதை பார்ப்போம். த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிறிஸ்டலைன் இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ் and have been shaped by prolonged denudation சொல்லியிருக்காங்க. எஸ், பெனின்சுலார் பிளாட்டியூஸை ரெண்டு குரூப்பாக பிரிக்க போகும்போது நார்த்தில் இருக்கிறத சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னும் சவுத்தில் இருக்கிறது டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ஸ் நம்ம பிரிப்போம். இது ரெண்டையும் பிரிக்கக்கூடியது தான் என்னது, நமக்கு விந்தியாஸ் அண்ட் சாத்புராஸ். இது ரெண்டுக்கு மேலே இருக்கிறத சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னும் இதுக்கு கீழே இருக்கிறத டெக்கன் பிளாட்டியூன்னு பிரிப்போம். இப்போ மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸு Peninsular plateaus were originally part of the stable Gondwana landform. அப்போ அங்க ஸ்டேபிளா இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸோ அல்லது பெனின்சுலர் பிளாட்டியூஸோ என்டையரா எடுத்துக்கிட்டோம்னா இட் வாஸ் ஒரிஜினலி ஃபார்ம்டு டியூ டு தி எக்ஸ்போஷன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். அப்போ அதை தான் நான் சொல்றாங்க ஆன்ஷியன் கிறிஸ்டலைன் இக்னியஸ். ஸோ அப்படி எக்ஸ்போஸ் ஆகிருக்கக்கூடிய இக்னியஸ் ராக்ஸை இது ரொம்ப பலாயிரம் வருஷமா இருக்குதா, அப்போ இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு ஹீட் அண்ட் ப்ரெஷர். அப்போ ஆப்வியஸ்லி இக்னியஸ் ராக்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு மெட்டமார்பிக் ராக்ஸாகவும் இருக்கும். இந்த igneous and metamorphic rocks composition அடிப்படையாக வச்சு தான் we have discussed about the red soils formations over the peninsular plateau regions நே பார்த்துருக்கோம். அதே மாதிரி denudation என்னது, ஒரு ஃபார்ம் ஆஃப் எரோஷன் அல்லது ரிடக்ஷன் ஆஃப் இட்ஸ் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். அப்போ ஒரிஜினலாக ஃபார்ம் ஆன எந்த ஒரு லேண்ட் ஃபீச்சருமே இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான ரிலீஃபை இயர் லாங் வச்சுக்கிட்டே இருக்காது. அது ஒன்று ஐதர் இப்போ யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ் மாதிரியான ஹிமாலயாஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பட் ஓல்டு ஃபோல்டு மவுண்டன்ஸ் மாதிரியான ஆரவல்லிஸ் ஹாவ் பீன் எரோடட் டு இட்ஸ் லோவர் லெவல். ஈஸ்டர்ன் காட்ஸ் ஹாவ் பீன் டெனூடட் டு இட்ஸ் லோவர் லெவல். அப்போ அந்த டெனுடேஷன் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, இட் இஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தட் இட்ஸ் வேரியேஷன் இஸ் இன் ரிலீஃப் ஆஸ் வெல் அஸ் ஆரிஜின். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த டெக்கன் ட்ராப், கீழே இருக்கக்கூடிய டெக்கன் ட்ராப் ரீஜியன் was formed by extensive basaltic lava falls. igneous rocks குள்ளார தான் basaltic rocks இருக்கு. basaltic rocksன்றது என்னது, வெளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய volcanic rocks தான் நம்ம வந்து basaltic rocks ன்னு சொல்லுவோம். through volcanic fissures resulting in step like plateau. இதை யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க, ரைட்டா? அப்போ கீழே இருக்கிறது வந்து basaltic rocks-ஆல ஃபார்ம் ஆனதா இருக்கு, மேலே இருக்கிறது வந்து ஒரிஜினல் கிறிஸ்டலைன் ராக்ஸால ஃபார்ம் ஆனதா இருக்கு. அப்போ ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்லயும் டிஃபரன்சஸ் இருக்கு, ஆரிஜின் மெக்கானிசத்துலயும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏன்? பிகாஸ் டெக்கன்ஸ் வேர் ஃபார்ம்டு டியூ டு தி அப்வெல்லிங் ஆஃப் மோல்டன் மேக்மா இன் லாவா ஃபார்ம்ஸ் ஒன் இட் பாசஸ் த்ரூ தி ஹாட் ஸ்பாட்ஸ். எந்த ஹாட் ஸ்பாட்? ரீயூனியன் ஹாட் ஸ்பாட் ரீஜன்ஸை கடந்து வரப்போகும்போது டெக்கன் பிளாட்டியூஸ் ஃபார்ம் ஆனதா நம்ம வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபில டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து பார்க்க போகும்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 3யும் கரெக்டு, அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. போத் தி ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்டு அண்ட் போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் 1. தென் கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. with reference to அந்த central highlands, மேலே இருக்கக்கூடிய central highlands of இந்தியாவில் consider the following plateaus. ஸோ 4 different plateaus சொல்லிட்டு which of the above plateaus are part of the மத்திய பிரதேஷ்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் எதுனா மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய பிளாட்டியூஸ்ன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு மால்வா பிளாட்டியூ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் 2 ரீஜன்லையும் இருக்கும். வேற மேவார் பிளாட்டியூ எடுத்துட்டோம்னா ராஜஸ்தானில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது இது கிடையாது. பந்தல்கந்த் எடுத்துட்டோம்னா எங்க மத்திய பிரதேஷ்லயும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் உத்தரப்பிரதேஷ் ரீஜன்லயும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அமெரிக்கான்டெக் பிளாட்டியூ எடுத்துட்டோம்னா மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 பிளாட்டியூஸ்லயே மேவார் பிளாட்டியூவை தவிர்த்துட்டு மீதி உள்ள 3 பிளாட்டியூஸ்லயுமே we can find the presence of மத்திய பிரதேஷ். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 1, 3 and 4 only. Then question number 4. The Malda fault is associated with the tectonic subsidence in the eastern India and has influenced the course of the rivers in the Ganga, Brahmaputra regions ன்றத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ மால்டா ஃபால்ட்டோடைய ஆரிஜினே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் தான். ஓகேவா? ஸோ இங்கே தான் நமக்கு வந்து மால்டா ஃபால்ட் இருக்கு. மால்டா ஃபால்ட் செப்பரேட்ஸ் தி சோட்டநாக்பூர் பிளாட்டியூ. ஓகேவா? ஸோ பெனின்சுலார் பிளாட்டியூடைய ஒரு அங்கமான மேகாலயா அல்லது ஷில்லாங் பிளாட்டியூ
இது separated from other central highlands through Malda fault. ஓகேவா? Malda fault தான் செப்பரேட் பண்ணும். அந்த Malda fault is subsided to a lower level due to the tectonic plate movements, tectonic convergence-னால இந்த subsided valley regions மாதிரி அல்லது fault regions மாதிரி gap regionsல தான் you can find the presence of Ganga and Brahmaputra river systems. ஓகேவா? So அப்போ first statement right. What about second statement? The valleys of Narmada and Tapi are linear rift valleys formed due to faulting in the peninsular plateau regions. இது UPSC PYQ context. ஓகேவா? So நமக்கு Vindhyas and Satpuras. ஓகேவா? So Vindhyas and Satpuras என்ற ரெண்டு block mountainsக்கு இடைப்பட்ட பகுதிகளில் விந்தியாஸுக்கும் சாத்புராஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் you can find the presence of Narmada rift valley regions. ஓகேவா? So அப்போ both of these statements are correct. Answer for this question என்னது? Option A, both statement 1 and statement 2 are correct with respect to question number 4. Then question number 5 எடுத்துக்கலாம். Consider the following statements with reference to Aravalli. Aravalli ranges பத்தி கேட்டிருக்கு. It extends from Delhi, passes through Haryana, Rajasthan and Gujarat. Yes, இந்த 4 ஸ்டேட்ஸ்ல தான் ஆரவல்லிஸோட எக்ஸ்டென்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். அதே மாதிரி மகேந்திரகிரியை வச்சு யூபிஎஸ்சி பிவைக்யூல கேட்டிருந்தாங்களா? ஸோ அதே மாதிரி இதனுடைய ஹையஸ்ட் பீக்கான குரு ஷிகார், த ஹையஸ்ட் பீக் ஆஃப் தி ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் லொக்கேட்டட் இன் மவுண்ட் அபு இன் ராஜஸ்தான். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சில ரிவர்ஸ் ஹேவ் இட்ஸ் ஆரிஜினேஷன் இன் தி ஆரவல்லி ரேஞ்ச். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிவர் தான் லூனி அண்ட் எப்பிமரல் ரிவர். எப்பிமரல்னா என்னது? இட் டிஸ்அப்பியர்ஸ் over the arid regions. Okay, that drains into the arid regions, originates from the eastern slopes of Aravalli. No, it is not eastern slopes, it is on the western slopes of Aravalli range. Okay, so எப்பயுமே அந்த டைரக்ஷன் மாதிரியான வேர்ட்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்துன்னு டைரக்ஷன் ரிலேட்டடான எந்த வேர்ட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்தாலும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். யூபிஎஸ்சி மேக்ஸிமம் டைரக்ஷன்ஸ் அடிப்படையாக வச்சு தவறான ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதனால் டைரக்ஷன்ஸ் வரப்போகும்போது கவனமாக பார்க்கணும். ஸோ ஆரவல்லிஸோடைய வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் இருந்து ஆரிஜினேட் ஆகி தான் லூனி ரிவர் இஸ் ட்ரெயினிங் இன் டு தி அரிட் ரீஜன்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் டிஸ்அப்பியர்ஸ். அந்த டிஸ்அப்பியர் ஆகிறதுனால தான் இட் இஸ் அன் எப்பிமரல் ரிவர். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 only. ஆப்ஷன் ஏ 1 and 2 only. Then question number 6. மைக்கால் ரேஞ்ச் ஆர் அட் தி கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விந்தியாஸ் அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்மஹால் ஹில்ஸ் லைஸ் ஆஸ் தி நார்தர்ன் பவுண்டரி ஆஃப் தி சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாட்டியூஸையும் அதர் ரேஞ்சஸையும் கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ நம்ம பார்த்த மாதிரி விந்தியாஸும் சாத்புராஸும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் வி கேன் ஹேவிங் மைக்கால் ரேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் அமர்கான்டக் ஹில்ஸ். மைக்கால் ரேஞ்சும் இருக்குது அண்டு அமர்கான்டக் ஹில்ஸும் அங்கே தான் இருக்குது. அமர்கான்டக் ஹில்ஸ் போத் ஆர் அட் தி கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி விந்தியாஸ் அண்ட் சாத்புரா ரேஞ்சஸ். அதே மாதிரி இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டோடைய நார்தர்ன் பவுண்டரிஸாக தான் நமக்கு ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பவுண்டரிஸ் ஆஃப் தீஸ் ரீஜன்ஸை நம்ம ரெண்டையுமே மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். The answer for question number 6 is what? Option C, both 1 and 2. Right. Then question number 7. Consider the following description. Okay, so ஒரு broader descriptions கொடுத்துட்டு இது எந்த particular range ஓட associated என்றதை கேட்டிருக்காங்க. This mountain lies in the northeast India, forms the watershed between the Brahmaputra and Barak river system. ரெண்டு river systemத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு watershed range இந்த particular range இருக்கு and extends across the parts of southern Assam, Nagaland and Manipur. It connects the Indian peninsular block with the Burmese arc and is composed mainly of the folded sediment. Burmese arc na and the syntaxial bend எடுத்ததுக்கு அப்புறம் extension of Himalayas towards the Burma regions அதாவது Myanmar regionsல கிரியேட் ஆகிருக்கிறதா நமக்கு பர்மீஸ் ஆர்க்குன்னு சொல்கிறோம். இஸ் மெயின்லி ஆஃப் ஃபோல்டட் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஞ்சஸில் எது இஸ் தி எக்ஸாக்ட் டிஸ்கிரிப்ஷன்னா எது பரைல் ரேஞ்ச் ஓகேவா. ஸோ ஏன்னா பரைல் ரேஞ்ச் தான் நமக்கு இந்த வாட்டர் டிவைடிங் பாயிண்ட்டாக எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ ஜெயந்தியா ஹில்ஸ் இங்கே மேகாலயாவோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், பட்காய் வந்து நார்தர்ன் ரீஜன்ஸில் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பரைல் ரேஞ்ச் தான் மேலே இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தையும் கீழே இருக்கக்கூடிய பராக் ரிவர் சிஸ்டத்தையும், ஏன்னா பராக் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் பிரம்மபுத்திரா அண்ட் பராக் ரிவர் இஸ் எக்ஸ்டெண்டிங் இன் டு தி பங்களாதேஷ் வேர் இட் ஜாயின்ஸ் வித் மேக்னா ஓகேவா. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது பராயில் ரேஞ்ச். கொஸ்டின் நம்பர் 7க்கு ரைட்டா. இப்போ இது வெஸ்டர்ன் காட்ஸோடைய பாசிங் ஸ்டேட்ஸையும் ஹிமாலயாஸோட பாசிங் ஸ்டேட்ஸையும் யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த கொஸ்டின். இன் விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் வேர் ஈஸ்டர்ன் காட்ஸ் பாசஸ் த்ரூ, எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஈஸ்டர்ன் காட்ஸ் பாஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எதில் வரக்கூடாது, வெஸ்ட் பெங்கால் வரக்கூடாது, ஜார்க்கண்ட் வரக்கூடாது ஓகேவா. ஸோ அப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸில் ஈஸ்டர்ன் காட்ஸ் பாஸ் ஆகுது, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா அண்ட் ஒடிசா. இந்த 5 ஸ்டேட்ஸ் வழியாக தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் பாஸ் ஆகுது. அப்போ இந்த 2 ஸ்டேட்ஸுமே வரக்கூடாது, தெலங்கானா அண்டு கர்நாடகா வரணும். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் பாசஸ் த்ரூ தெலங்கானா அண்டு கர்நாடகா அமாங் தி கிவன் ஆப்ஷன்ஸ். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது ஆப்ஷன் சி 3 and 4 only. தென் கொஸ்டின் நம்பர் 9 ஓகேவா. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி 2 விஷயத்தை வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அதோட ஃபீச்சர்ஸை வந்துட்டு ஸ்வாப் பண்ணுறாங்களான்றதை கவனிக்கணும் ஓகேவா. ஸோ the western coastal plains are marked by estuaries and backwaters. இது வரைக்கும் கரெக்ட் தான். எஸ், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் மார்க்டு பை estuaries and backwaters தான். ஆனால் it is because due to its emergent nature கிடையாது, it is because of the submergent nature. The submergent nature of the western coastal plains led to the formation of estuaries and backwaters. Whereas இங்கே வந்து பார்த்தோம்னா இது emergent eastern coastal plains. அப்போ the submergence கிடையாது, emergence of eastern coastal plains is characterized by extensive delta formations ஓகேவா. ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லியிருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம்ஸ் கரெக்டு, பட் அந்த லேண்ட் ஃபார்ம்ஸு ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன்ஸாக இருக்கக்கூடிய சப்மர்ஜென்ட் நேச்சரும் எமர்ஜென்ட் நேச்சரும் ஸ்வாப் பண்ணியிருக்கு. இப்போ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஓவராலாக ராங். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2. தென் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. திஸ் ஃபீச்சர் கன்சிஸ்ட் ஆஃப் flat topped terraces formed by lacustrine deposits in an intermontane valley and is well known for the saffron cultivation ஓகேவா. ஸோ இந்த 3 டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுத்துட்டு இந்த 3 டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கும் ரெஸ்பெக்டிவாக இருக்கக்கூடிய கரெக்ட் ஆப்ஷன் எதுன்றதை கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்படி பார்க்க போகும்போது இந்த ஃபீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது எது, நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய காரைவாஸ் டெபாசிட்ஸ் தான். அப்போ காரைவாஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும். காரைவாஸ் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும்னாலே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் எலிமினேட் ஆகிடும் ஓகேவா. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எது சொல்லுது, திஸ் ரீஜன் ரெப்ரசன்ட்ஸ் அன் arid sandy plain characterized by sand dunes and wind action receiving very low rainfall. இது எங்க மாருஸ்தாலி ரைட்டா, மாருஸ்தாலி இன் ராஜஸ்தான் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய மாருஸ்தாலி பிளைன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். மூணாவது என்னது, this term refers to the saline and alkaline soils found in parts of northwestern India formed due to the excessive irrigation and poor drainage. அதுதான் என்னது கல்லர் அல்லது ரே அப்படின்னு சொல்லுவோம். ரே அல்லது கல்லர் ஆர் தி saline alkaline deposits because of the poor drainage systems that too especially followed in the northwestern regions of India, Punjab, Haryana plain regionsல ஓகேவா. ஸோ அப்போ இந்த 3க்குமான ரைட் டேர்ம்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஆர்டர்ஸ் என்னது ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 10. Then question number 56 பாருங்க. Which among the following is an example of mud volcano? So mud volcano in Indian கேட்டிருக்காங்க. அப்போ volcanoவை பற்றி கேட்க போகும்போது ஃபர்ஸ்ட் எதை எலிமினேட் பண்ணணும், அமினி ஐலாண்ட்ஸ். ஏன்னா இது வந்து லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்கு. இப்போ மீதி உள்ளதில் நமக்கே தெரியும் பேரன் ஐலாண்ட் என்னது ஆக்டிவ் வல்கனோ. அதே மாதிரி நார்கொண்டம் என்னது டார்மண்ட் வல்கனோ. டார்மண்ட் வல்கனோ டார்மண்ட் வல்கனோ ஓகேவா. ஒரு நிமிஷம். ரைட்.
டார்மெண்ட் வல்கனோ. ஓகேவா? ஸோ அப்போ மட் வல்கனோக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு என்னது? பாரத்தங் ஐலாண்ட். பாரத்தங் ஐலாண்டு தட் டூ இஸ் பிரசன்ட் ஆன் தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ பாரத்தங் ஐலாண்டுன்றது மட் வல்கனோன்றது என்னதுன்னா கம்ப்ளீட் வல்கனோவாக இருக்காது, ஒரு மைனர் லெவல் ஆஃப் ஊசஸ் அண்டு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக எரப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பேஸாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த பாரத்தங் ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னா நமக்கு மிடில் அந்தமானுடைய சதன் மோஸ்ட் பகுதிகளில் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன கோன் ஷேப்டு மட்ஸ் அண்ட் ஃப்ளோஸஸாக ஊசஸாக கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து சம்டைம்ஸ் ஃப்ளேம்ஸ் கூட நமக்கு எரப்ட் ஆகி வரலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மட் வல்கனோ இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, பாரத்தங் ஐலாண்ட் தான். ஓகேவா? ஸோ பாரத்தங் ஐலாண்ட் இஸ் தி ரீஜன் வேர் யூ கேன் ஃபைண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் மட் வல்கனோ. ஓகேவா? Then question number 57. Consider the following statements in comparison of the characteristics of Himalayan and Peninsular river systems. ரெண்டு river systemத்தோட characteristics கம்பேர் பண்ண சொல்லியிருக்கு. Peninsular rivers are much older in age and origin than those rivers that have origin in the Himalayas. Yes, இதுதான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். Peninsular river systemsன்றது peninsular regions are older. அப்போ அது வந்து இப்போ இந்தியன் பிளேட் வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக எமர்ஜ் ஆனது தான் ஹிமாலயாஸ். ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸோ அல்லது மற்ற ஈஸ்டர்ன் காட்ஸோ அல்லது மற்ற எலிவேட்டட் ரீஜன்ஸோ வேர் தேர் ஈவன் பிஃபோர் தி ஹிமாலயாஸ் ஹவ் ஆரிஜினேட்டட். அப்போ அங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம்ஸ் மச் ஓல்டராக தானே இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? த ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆன்டிசிடென்ட். எஸ், ஆன்டிசிடென்ட்ன்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் கான்சிக்யூவன்ட். ஓகேவா? ஸோ தோஸ் ரிவர்ஸ் விச் ஹவ் ஆரிஜினேட்டட் ஈவன் பிஃபோர் தி ஹிமாலயாஸ் ஆர் ஆன்டிசிடென்ட் இன் நேச்சர். அதே மாதிரி இப்போ கங்கா யமுனா மாதிரியான ரிவர்ஸ் விச் ஹாஸ் இட்ஸ் ஆரிஜின் ஆஃப்டர் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் ஃப்ளோயிங் தி பாத் which is settled by the slopes of the mountains. Consequence of the slopes of the mountains. அதை பேஸ் பண்ணி அதுக்கு அடிப்படையாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ரிவர்ஸ். அப்புறம் ரெண்டு விதமான பேட்டர்னும் அங்கே இருக்கு. அதே பெனின்சுலர் ரிவர்ஸ் எடுத்துட்டோம்னா சூப்பர் இம்போஸ்டு ட்ரைனேஜ். ஓகேவா? இப்போ சூப்பர் இம்போஸ்ட் அண்ட் ரெஜுவனேட்டட் ட்ரைனேஜ். ஓகேவா? இப்போ சூப்பர் இம்போஸ்டும் கிட்டத்தட்ட ஆன்டிசிடென்ட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ரிவர் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் கோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரீஜன் வேர் இட்ஸ் ஃப்ளோஸ். ஓகேவா? ஸோ அதே சமயத்தில் ரெஜுவனேட்டட் பிளாட்ஃபார்ம்ன்றது என்னது? ரெஜுவனேட்டட்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியான ரீஜன்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு புது விதமான எமர்ஜென்ஸ் வந்து வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரீஜன்ஸ் வேர் தி ரிவர் ஃப்ளோஸ் அடிப்படையாக வச்சு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு ரைட்டு தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? ஹிமாலயாஸ் ரிவர்ஸ் காமன்லி ஃபார்ம் எக்ஸ்டென்சிவ் ஃப்ளட் பிளைன்ஸ் அண்ட் மியாண்டர்ஸ்ன்றது என்னது? அந்த டெபாசிட்ஸ், இந்த அலுவியல் டெபாசிட்ஸ் அடிப்படையாக வச்சு ரிவர்ஸ் ஆர் டேக்கிங் ஒரு வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்து மியாண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வேரஸ் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆர் மார்க்டு பை ராபிட்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரெஜுவனேட்டட் நேச்சர். கரெக்டாக? ரெஜுவனேட்டட் நேச்சர்ஸ். So all these three statements with respect to peninsular rivers and Himalayan rivers are correctly compared. Answer for this question another option D 1 2 1 3. Then question number 58 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 3 காலம் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கு. கிளேஷியர்ஸ், ரிவர்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸை பற்றி கேட்டிருக்கு. ஸோ இப்போ சோரபாரி கிளேஷியர் இஸ் அசோசியேட்டட் வித் அலக்நந்தா ரிவர் இன் உத்தராகண்டா அப்படின்னு கேட்டோம்னா சோரபாரி கிளேஷியர் இஸ் அசோசியேட்டட் வித் எந்த ரிவர்? Mandagini river. Whereas Alaknanda, Satopant glacier. Alaknanda ஓடுது சத்தோபந்த் கிளேஷியர். சோராபாரி கிளேஷியர்லேருந்து வர்றது மந்தாகினி. அலக்நந்தாவும் மந்தாகினியும் சேர அலக்நந்தாவும் பாகிரதியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இட் வில் பி கால்ட் அஸ் கங்கான்றதும் நமக்கு தெரியணும். உர்தோக் இஸ் கிளேஷியர் இஸ் அசோசியேட்டட் வித் ராவி அண்ட் லடாக்கான்னு கேட்டிருக்காங்க. நோ, ராவியோடையது எங்கே? நமக்கு வந்து ரோத்தங் பாஸ். whereas உர்தோ கிளேஷியர் இஸ் நாட் அட் ஆல் இன் இந்தியா. இது வந்து சைனாவில், அதுவும் டிபெட்டான் ரீஜன்ஸில் இருக்கு. இதனுடைய ஆரிஜினில் இருக்கிறது சாக்ஷ்கம் ரிவர். சாக்ஷ்கம் ரிவர் இன் தி டிபெட்டான் ரீஜியன். ஓ, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மூணாவது பேரிலே சொல்லியிருக்கு பாகா வேலி. பாகான்றது என்னது? சந்திரபாகாவுடைய பாகா வேலி ரீஜன்ஸ். அங்கே எப்படி ஜீலமோட ஆரிஜினேஷன் இருக்கும்? ஜீலமோட ஆரிஜினேஷன் எங்கே? நமக்கு வெரிநாக் ஸ்ப்ரிங் ரீஜன்ஸில். ஓகேவா?
ஸோ அப்போ இந்த மூணுமே தப்பாக இருக்குது. நாலாவது பாருங்க, மிலாம் is present, Milam Glacier gives rise to the formation of Gauri Ganga river, which is also present in Uttarakhand. அப்போ மூணு ரோஸுமே தப்பாக இருக்குது, ஒரு ரோ மட்டும் ரைட்டாக இருக்குது. how many of the above rows கரெக்ட்னா என்னது? ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன். ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன். தென் கொஸ்டின் நம்பர் 59 எடுத்துக்கலாம். consider the following statements regarding the Indus river system. Like Indus river, Sutlej has its source outside the Indian territory. Yes, இதை தான் நம்ம பார்த்தோம். ரெண்டுமே antecedent rivers நம்ம பார்த்துருந்தோம். Bias flows entirely within India. ஆக்சுவலாக பார்த்தோம்னா Bias flows entirely within Indiaன்றது கரெக்ட். But before joining the Chenab river, no, Bias is a tributary of Sutlej river. Jhelum forms a natural boundary between India and Pakistan. Yes, it forms, right? இப்போ பாருங்க, நமக்கு Sutlej எங்க ராக்கஸ்தான் லேக்கு அங்கே ஆரிஜினேட் ஆகி ஷிப்கிலா பாஸ் வழியாக ஃபைனலாக போயிட்டு இண்டஸோட கலக்கும். அதே இண்டஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பொக்கார்ச்சு கிளேஷியரில் இருந்து ஆரிஜினேட் ஆகி உள்ள ஃப்ளோ ஆகி ஃபைனலாக வந்து அரேபியன் சீல போய் கலக்கும். இதில் பியாஸ் ஆரிஜின் வித் இந்தியா அண்ட் ஜாயின்ஸ் சட்லஜ் வித்தின் இந்தியா. இந்த பியாஸும் சட்லஜும் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடிய இடத்துல தான் நமக்கு வந்து ஹரிகே வெட்லேண்ட்ஸ் இருக்குது. இந்த ஹரிகே வெட்லேண்ட்ஸில் இருந்து தான் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் இந்திரா காந்தி கேனல்ஸ் ஆஃப் வாட்டர்ஸை நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு பார்க்க போகும்போது நமக்கு என்னது, மூணு ஸ்டேட்மெண்ட்ஸில் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தப்பு, மூணாவது ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஜீலம் அண்டு ஒரு சின்ன இடத்துல இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஜீலம் ஹேஸ் இட் சோர்ஸ் இன் வேர்? வெரினா கிளேஷியர். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நமக்கு ஆப்ஷன் சி 1 and 3, whereas second statement is wrong. ஸோ இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான். which one among the following sequences correctly shows a tributary joining the main river through an intermediate river? ஓகேவா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிவர்ஸில் எந்த ரிவரு இன்னொரு ஒரு ட்ரிபியூட்ரி ஆஃப், அதாவது இன்டர்மீடியேட்னா என்னது? இட் இஸ் ஆல்சோ எ ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ் தான், விச் ஃபைனலி ஜாயின்ஸ் வித் தி மெயின் ரிவர். அப்படின்னா என்னது? கொடுக்கப்பட்டிருக்கிறது எது? நூப்ரா இஸ் அ ஜாயின்ஸ் வித் ஷயோக் இஸ் அகைன் ஜாயின்ஸ் வித் இண்டஸ். இப்போ இங்கே பாருங்க, நமக்கு நூப்ரா ஷியாச்சின் கிளேஷியர்லேருந்து ஆரிஜினேட் ஆகிறது, விச் ஜாயின்ஸ் வித் ஷயோக் இஸ் ஜாயினிங் வித் இண்டஸ். அதே மாதிரி தான் கல்வான் ஜாயின்ஸ் வித் ஷயோக் ஜாயின்ஸ் வித் இண்டஸ். இந்த கொஸ்டினில் கல்வான் ஜாஸ்கர் இண்டஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்வான் ஷயோக் இண்டக்ஸ்ன்னு கொடுத்துருந்தா இதுவும் கரெக்டாக தான். ஓகேவா? த்ரூ அண்ட் இன்டர்மீடியட் ரிவர்னு கொடுத்துருக்கிறதுனால நடுவில் இன்டர்மீடியட் ரிவர் வரணும், அதுக்கப்புறம் மெயின் ரிவர் வரணும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீக்வன்ஸில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி, நூப்ரா விச் ஜாயின்ஸ் ஷயோக் விச் அகெயின் ஜாயின்ஸ் வித் இண்டஸ். So answer for question number 60 is option B. Then question number 76 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏற்கனவே வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் நமக்கு பேஸ்ட் அப்பான் இட்ஸ் ஜாயினிங் பேட்டர்ன் வித் ரெஸ்பெக்ட் டு கங்காவை வச்சு வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் எல்லாமே எந்தெந்த சிட்டிஸ் வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த கேள்வி. which one of the following pairs of rivers and cities is not correctly matched? ஓகேவா? ஸோ ராம்கங்கா ஃப்ளோஸ் த்ரூ பரேலியா, எஸ் கரெக்டு தான். காக்ரா ஃப்ளோஸ் த்ரூ அயோத்தியானா, எஸ் இதுவும் கரெக்டு தான். ஏன்னா காக்ரா உடைய இன்னொரு நேம் தான் நமக்கு என்னது? சராயு. கார்கா வந்து கர்னாலி அப்படின்ற ரிவரில் நேபாளில் ஃப்ளோ ஆகிட்டு தென் இந்தியாவுக்குள்ளார வரப்போகும்போது காக்ரா அப்படின்ற நேமில் இருக்கும். while it flows through the Ayodhya, it will be called as Sarayu or Saryu. So Sarayu or Saryu is another name of Gagra da. Okay va? So appo second statement correct. Gomati flows through Lucknow, correct. Gandak is not flows through is Kanpur because Kanpur is in UP. Gandak flows through joins Ganga to Bihar. பீகாரில் எந்த ரீஜன்னா சோன்பூர் ரீஜனில் இட் ஜாயின்ஸ் வித் கங்கா நியர் டு தி பாட்னா ரீஜியன்ஸ். அப்போது
நாட் கரெக்ட்லி மேட்ச்னா என்னது? ஆப்ஷன் டி தான். கந்தக் வித் கான்பூர் தான் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு ஆப்ஷன். ஓகேவா? Then question number 77. Which among the following rivers is not a part of the Ganga river basin? Ganga river basin ஓட அசோசியேட் ஆகாத எந்த ரிவர்னு கேட்டிருக்காங்க. காளி, சிந்த், ரிஹாந்த், தாமோதர், இது எல்லாமே கங்கா பேசினுடைய ரிவர்ஸ் தான். கங்கா பேசின் வரப்போகும்போது கங்காவுடைய டேரக்டான ட்ரிபியூட்டரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கங்காவுடைய ட்ரிபியூட்டரியாக இருந்தாலுமே அது கங்கா பேசின்குள்ளார தான் வரும். சுபர்ணரேகாவை தவிர மீது எல்லாமே கங்கா பேசினில் தான் வரும். பாருங்க, காளி சிந்த் is a tributary of Chambal. Chambal is a tributary of Yamuna. Yamuna is a tributary of Ganga. அதே மாதிரி தான் ரிஹான் is a tributary of Son. Son is a tributary of Ganga. தாமோதர் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. தாமோதர் is a tributary of Hooghly. Hooghly is a distributary of Ganga. அப்போ இது எல்லாமே நமக்கு கங்கா பேசின்ஸ்குள்ளார தான் வரும். வேற சுபர்ணரேகா எடுத்துக்கிட்டோம்னா சுபர்ணரேகா ஜார்க்கண்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய சுபர்ணரேகா is an independent river and does not comes under the Ganga basin regions. It's not a tributary and does not comes under the Ganga உடைய basin regionsல. ஓகேவா? இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். And question number 78. Which of the above rivers join the Yamuna from its right bank? Right bank tributaries of Yamunaவை கேட்டிருக்காங்க. எது கென்னு, பேட்வா, சாம்பல், எது மட்டும் வராது? ஹிந்தன் மட்டும் வராது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 2 1 4 ஒன்லி. ஓகேவா? நம்ம இங்கேயே பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ சாம்பல், கென்னு, பேட்வா. கென் எது வழியாக பாஸ் ஆகும்? கென் பாசஸ் த்ரூ தி பன்னா டைகர் ரிசர்வ். இதே ஹிந்தன் எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்தன் இஸ் அ லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா. யமுனாவுடைய லெஃப்ட் பேங்க் சைடில் ஹிந்தன் வந்து ஜாயின் ஆகும். ரைட்டா? ஸோ அப்போது எதெல்லாம் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ், எதெல்லாம் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்ன்ற கான்டெக்ஸ்ட்டை நம்ம வந்து பார்த்துக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய வித் ரெஃபரன்ஸ் டு பனாஸ் ரிவர் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் a tributary of Chambal river. Yes, Banas is a tributary of Chambal river. It originates in Aravalli range. Yes, it is also originated in Aravalli range. It flows through Malwa plateau. Malwa plateau கிடையாது, என்னது? மேவார் plateau அல்லது மார்வார் plateau. ராஜஸ்தான் ரீஜனில் ஃப்ளோ ஆகிறதுனால இது வந்து மால்வா பிளாட்டியூஸ் கீழே வராது. ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. பனாஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், இட் இஸ் ஃப்ளோயிங் என்டையர்லி இன் திஸ் பர்டிகுலர் ரீஜன்ஸ். அப்போது மால்வா பிளாட்டியூக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிகாஸ் மால்வா பிளாட்டியூ ஆரவள்ளி ரேஞ்சுக்கு இந்த சைடில் தான் நமக்கு வந்து எக்ஸ்டெண்டே ஆகிருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 80. Consider the following statements about the Brahmaputra river tributaries. Tributaries of Brahmaputra அடிப்படையை வச்சு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? தான்சாரி இஸ் அ லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் tributary which has its origination from the tributary சொல்லியிருக்காரு. நோ, இட் இஸ் நாட் தான்சாரி. எது? சுபான்ஷிரி. சுபான்ஷிரி தான் லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் tributary ஆஃப் யமுனா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஈஸி நமக்கு. என்னது? திபாங் அண்ட் லோஹித் ஜாயின் அஸ் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். கரெக்டா? ஸோ இதுக்கு ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பிரம்மபுத்திரானே பார்த்தோம். கரெக்டா? தான்சிரியும் வந்து நமக்கு என்னது? லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் தான். அதே மாதிரி லோஹித், திபாங் இது ரெண்டுமே சியாங் அல்லது திஹாங்னு சொல்லக்கூடிய பிரம்மபுத்திராவோட ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரம்மபுத்திரா வந்து ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? சுபான்ஷிரி இஸ் தி லார்ஜஸ்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி. இது புத்திமாரி, மனாஸ் இது எல்லாத்தையுமே யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பிரம்மபுத்திராவை பற்றின நாலேஜஸ் நமக்கு வேணும். இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஆப்ஷன் பி 2 ஒன்லி. தென் கொஸ்டின் நம்பர் 66. After entering the Bangladesh, the Barak river splits into which of the following rivers? Barak river ரெண்டு ரிவர்ஸாக ஸ்பிளிட் ஆகும். அது எந்தெந்த ரெண்டு ரிவர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எது? நமக்கு சூர்மா அண்டு குஷியரா. ஸோ பராக் ரிவர் சிஸ்டம்ஸ் விச் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜினேஷன் இன் தி மணிப்பூர் ஹில்ஸ் ரீஜன்ஸ். அதை யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. மணிப்பூர் ஹில்ஸில் ஆரிஜினேட் ஆகி நமக்கு சூர்மா, குஷியாரான்னு ரெண்டு பிரான்ச்சஸாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் அது ஃபைனலி ஜாயின்ஸ் வித் மேக்னா ரிவரோட ஃபைனலாக போயிட்டு ஜாயின் பண்ணிடும் மேக்னா ரிவர்.
ஓகேவா, பங்களாதேஷ்குள்ளார ஃப்ளோ ஆனதுக்கப்புறம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, சூர்மா அண்டு குஷியரா. தென் கொஸ்டின் நம்பர் 67. With reference to Brahmani river, consider the following statements. It is a tributary of Mahanadi river and கொடுத்திருக்காங்க. No, பிராமணியும் கிடையாது, பைத்தாரணியும் கிடையாது. ரெண்டுமே is not a tributary of Mahanadi river. It flows entirely within the entirely என்ற வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். entirely within the state of ஒடிசாவான்னு கொடுத்திருக்காங்க. No, இதுவும் தப்பு. ஏன்னா பிராமணி ரிவர் ரெண்டு ரிவர், அதாவது சங்கு சத்தீஸ்கர்ல இருந்தும், கோயல் நமக்கு வந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஆரிஜினேட் ஆனதுக்கப்புறம், இந்த கோயில் அதுவும் எஸ்பெஷலி சவுத்து கோயிலும் சங்கும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இட் வில் பி கால்ட் அஸ் பிராமணி. இந்த பிராமணியும் பைத்தாரணியும் இணைஞ்சதுக்கு அப்புறம் இட் வில் பி கால்ட் அஸ் தாம்ரா ரிவர். இந்த தாம்ரா ரிவர் ரீஜன்ஸ்ல தான் பாரதீப் போர்ட் இருக்குதா அப்படின்னு யூபிஎஸ்சி செக் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, த கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிராமணி அண்ட் பைத்தாரணி ரிவர்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு தாம்ரா ரிவர் பிஃபோர் இட் ட்ரெயின்ஸ் இன் டு தி பே ஆஃப் பெங்கால். எஸ், மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி 3 ஒன்லி. ஆப்ஷன் சி 3 ஒன்லி. Then question number 68. Which one of the following statements is not correct regarding the Godavari river? It flows through the states of Maharashtra, Telangana and Andhra Pradesh. Yes, idhiliyum flow agudhu. It originates from the Mahabaleshwar hills in the Western Ghats nu kuduthirukanga. No, Mahabaleshwar hills kedaiyadhu, Triambakeshwar hills of Nasik district. அப்போ இந்த மகாபலேஸ்வர் ஹில்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகிறது என்னது, கிருஷ்ணா ரிவர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கிருஷ்ணா ரிவர். இட் இஸ் தி லாங்கஸ்ட் அமங் தி இந்தியன் பெனின்சுலர் ரிவர்ஸ். எஸ், செகண்ட் லாங்கஸ்ட் இன் இந்தியா அண்ட் செகண்ட் லாங்கஸ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் கங்கா. அதனால தான் இதுக்கு பேர் என்னது, தக்ஷின் கங்கா. தக்ஷின் கங்கா. If you take the case of Peninsular rivers, it is the longest river. Polavaram irrigation project is located on the river Godavari. So, moon statement to right except option B. So, the right answer is option B. ஏன்னா எது வந்து not correct with respect to Godavari ன்னு கேட்டிருக்காரு. Then which of the following are tributaries of Krishna river? Question number 69. ஓகேவா, ஸோ இது ஈஸியாக கெஸ் பண்ணலாம். என்னது, வார்தா. வார்தா இஸ் a tributary of Godavari. அதே மாதிரி மாண்டோவி இஸ் அன் இண்டிபெண்டன்ட் ரிவர். இட் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா. மால்பிரபா, மூசி, கொய்னா, இது மூணு தான் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஜஸ்ட் இங்கே ட்ரிபியூட்டரிஸ் மட்டும் தான் கேட்டிருக்கு. ஸோ அப்போது கிருஷ்ணா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு துங்கா அண்ட் பத்ரா இது ரெண்டும் சேர்ந்து துங்கபத்ராவாக போய் ஜாயின் ஆகும். ஃப்ளோஸ் த்ரூ ஹம்பி. அதே மாதிரி கொய்னா, காத்தபிரபா, மாலப்பிரபா. பீமா, திண்டி, முன்னேரு, மூசி. மூசி வழியாக தான் எந்த சிட்டி இருக்கும், ஹைதராபாத் ரிவர். ஹைதராபாத் வழியாக தான் இந்த மூசி ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ. ஓகேவா, ஸோ அப்போ கிருஷ்ணாவுடைய ட்ரிபியூட்டரிஸ் எது எதுன்ற நாலேஜஸ் நமக்கு தேவை. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் சி 2, 3 and 4. கொஸ்டின் நம்பர் 70. தி பென்னா ரிவர் ஃப்ளோஸ் ஒன்லி த்ரூ கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ்னு கேட்டிருக்கேன். ரெண்டு ஸ்டேட்ஸ் வழியாக மட்டும்தான் ஃப்ளோ ஆகுதா? எஸ், Pennar river correct. The Palar flows through Karnataka, Andhra Pradesh and Tamil Nadu. மேல பெண்ணாறு, கீழே பாலார். பாலாறு flows through these 3 states. Yes, இதுவும் கரெக்ட். வம்சதாரா river flows only through Andhra Pradesh ன்னு கேட்டிருக்காங்க. only through Andhra Pradeshனா தப்பு, because it flows through Odisha and Andhra Pradesh, which has its origin in the Eastern Ghats. இதை UPSC கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பெண்ணார் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகி ஃபைனலாக ஆந்திரா வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும். பாலாறு அதே மாதிரி தான், கர்நாடகாவில் ஆரிஜினேட் ஆகி ஆந்திராக்குள்ளார போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டில் மேஜர் பேசின்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். வம்சதாரா எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேஸ் இட்ஸ் ஆரிஜினேஷன் இன் தி ஒடிசாவோட ஈஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகி தென் ஃப்ளோயிங் இன் டு ஆந்திர பிரதேஷ், தென் ஃபைனலி என்டரிங் இன் டு தி பே ஆஃப் பெங்கால் ரீஜன்ஸ். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நம்ம பார்க்க போகும்போது 3ஆவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் ரைட்டு. ஆப்ஷன் பி 1 and 2 ஒன்லி.
Option B, 1 and 2 only. Question number 71. How many of the above are part of the Cauvery basin ன்னு கேட்டிருக்காங்க. basin ன்னு கேட்க போகும்போது நம்ம அதனுடைய ரிவர் சிஸ்டத்தோட அசோசியேட் ஆகக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். மேகதாது இன் கர்நாடகா இஸ் அசோசியேட்டட் வித் காவேரி தான். இது ரொம்ப ஈஸியானது. கிராண்ட் அணிகட் அல்லது நம்மளுடைய கல்லணை இஸ் அசோசியேட்டட் வித் காவேரி பேசின் தான். சிவசமுத்திரம் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் காவேரி பேசின் தான். சிறுவாணி ரிவர், எஸ், சிறுவாணி ரிவர் இஸ் அ tributary of பவானி ரிவர். பவானி இஸ் a tributary of காவேரி ரிவர். அப்போ நாலுமே என்னது? பார்ட் ஆஃப் தி காவேரி பேசின் தான். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி, ஆல் 4. Then question number 72. வாட்டர்ஃபால்ஸ் ரீஜியன் எந்த ரிவர் அந்த அசோசியேஷன்ல 3 காலம் ஃபார்மேட்ல கேட்டிருக்கு. ஓகேவா? இது அப்படியே நர்மதா, துத்சாகர், நர்மதா, மால்வா இது 2 ரீஜன்ஸ்லயும் இருக்கிறது என்னது? ஆக்சுவலா என்னது? யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. துவந்தார், துவந்தார் வாட்டர்ஃபால்ஸ், துவந்தார், துவந்தார் வாட்டர்ஃபால்ஸ். பட் துத்சாகர் வாட்டர்ஃபால்ஸ் எங்க இருக்குது? துத்சாகர் வாட்டர்ஃபால்ஸ் இஸ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் and is associated with the Mandovi river. Mandovi river. Right, அப்போ first row தப்பா மேட்ச் ஆயிருக்கு. அதிரப்பள்ளி, வெஸ்டர்ன் காட்ஸ், சாலக்குடி ரிவர் இஸ் கரெக்ட். சித்ரகூட் வாட்டர்ஃபால் இஸ் அசோசியேட்டட் வித் இந்திராவதி. இந்திராவதி எங்க இருக்கு? சத்தீஸ்கர்ல ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர். இப்போ சத்தீஸ்கர்ல இருக்குதுன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் வழியா ஈஸ்டர்ன் காட்ஸ் பாஸ் ஆகலன்றதை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல சித்ரகோட் ரைட்டு, இந்திராவதி ரைட்டு, பட் ரீஜன் தப்பு. இங்க ரீஜியனும் நர்மதாவும் சேர்ந்து துவந்தார் வாட்டர் ஃபால்ஸ் தான் சொல்லுதே தவிர துத்சாகர் கிடையாது. ஸோ அப்போ இந்த ரெண்டுமே தப்பு, ரெண்டாவது மட்டும் ரைட்டு. ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் ரோஸ் மேட்ச் கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1. Question number 73. சத்கோஷியா நேஷனல் பார்க் ப்ரொடெக்டட் ஏரியாவும் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூவும் கேட்டிருக்கு. மகாநதி ரிவர் வழியாக ஃப்ளோஸ் ஆகுதா? எஸ், இது கரெக்ட் தான். பாக்கே டைகர் ரிசர்வ் பிரம்மபுத்திரா வழியாக ஃப்ளோ ஆகுதா? பேர்லேயே இருக்கு. பாக்கே, பாக்கே அல்லது பக்கூயி இஸ் தி நேம் ஆஃப் தி ரிவர். ஓகேவா? பக்கூயி இஸ் a tributary of காமங். tributary of காமங். காமங் இஸ் a tributary of பிரம்மபுத்திரா. ஓகேவா? ஸோ அப்போ பாக்கே டைகர் ரிசர்வ்ல பாக்கே ரிவர் அல்லது பக்குய் ரிவர் தான் ஓடுதே தவிர பிரம்மபுத்திரா கிடையாது. அப்போ செகண்ட் பேர் தப்பு. நாகர்ஹோல் நேஷனல் பார்க் சித்ராவதி ஃப்ளோ ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. நோ, சித்ராவதி கிடையாது. எது? கபினி which is a tributary of what? காவேரி. காவேரி பேசின்ல நாகர்ஹோல் வருமானதை கேட்டிருக்காங்க. சித்ராவதி, சித்ராவதி is a tributary of what? பென்னார் ரிவர். ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 2 பேர் தப்பா இருக்கு, 1 மட்டும் தான் ரைட்டு. ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 பேர். ஒன்லி 1 பேர். கொஸ்டின் நம்பர் 74. ஸோ 3 டிஃப்ரெண்டான லேக்ஸோடைய கலர் சேஞ்சிங் ஃபினாமினாவுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு கேட்டிருக்கு. அது எந்தெந்த 3 லேக்ஸ்னு ரெஸ்பெக்டிவ்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அ சால்ட் வாட்டர் லேக் whose pink color intensifies in summer due to halophilic algae. Mostly color changing pattern of the lakes are associated with the algal effect தான். ஓகேவா? சப்போ இது எந்தது? இதில் என்னது? 3 லேக்கில் வந்து பார்த்தோம்னா மூணாவது பாருங்க, கிராட்டர் லேக் இன் வெஸ்டர்ன் இந்தியான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே கிராட்டர் லேக் என்னது? லொனார் லேக் மட்டும்தான். அப்போ லொனார் லேக்கு கடைசியில் இருக்கணும். அப்போ இந்த 2 ஸ்டேட், இந்த 2 இதையுமே நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? Suppose Lonar Lake, Crater Lake in Western India, whose water color changes with salinity and mineral concentration. First சொல்லிருக்கிறது எது? First சொல்லிருக்கிறது is associated with Sambar Lake. A freshwater lake in Kashmir Valley whose color varies seasonally because of algal growth, vegetation density and right reflection. It is associated with Manasbal Lake. And third statement is associated with Lonar Lake. அப்ப answer for this question என்னது? Option B. Option B is the right description of 3 lakes which has been clearly explained in the question statements. Okay va?
Then question number 75. It is an artificial freshwater lake. It is located near Ajmer in Aravalli range in Rajasthan னு சொல்லிருக்காங்க. அப்ப ராஜஸ்தான் சொல்லிருக்காங்கனாலே எதை எலிமினேட் பண்ணணும்? ருத்ரசாகர் எலிமினேட் பண்ணணும். Because it is located in Tripura. அதே மாதிரி போச்தால், பேர்லேயே போச்தால், போச்தால் is a part of Boch wetland is in மத்திய பிரதேஷ். இப்போ மீதி உள்ள அனசாகர் லேக்குக்கும் சரி புஷ்கர் லேக்குக்கும் சரி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே பொருந்தும். அப்போ இது ரெண்டையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடியது தான் மூணாவது ஸ்டேட்மெண்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? அண்ட் லேண்ட் லாக்டு லேக் தட் டஸ் நாட் ட்ரெயின் இன்டு எனி மேஜர் ரிவர் சிஸ்டம்னு சொல்லியிருக்கு. பட் வி நோ தட் புஷ்கர் லேக் வழியா எந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது? லூனி ரிவர் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு புஷ்கரை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? அனாசாகர் லேக். ஸோ ரைட்டான ஆப்ஷன் நமக்கு தெரியலனா கூட இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ராபபிலிட்டிஸை வச்சுட்டு எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். சில டைம் நமக்கு நோனாக இருக்கக்கூடிய அதர் ஃபேக்டர்ஸை வச்சுட்டு எலிமினேட் பண்ணோம்னா ரைட் ஆன்சருக்கு அரைவ் ஆகிடும். அப்படி தான் யூபிஎஸ்சி கொஷின்ஸை செட் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போ இங்கே இதை வச்சு புஷ்கரை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம், இதை வச்சு ருத்ரசாகரி போச்தாலி எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் அனசாகர். தென் கொஷின் நம்பர் 11 எடுத்துக்கலாம். கொஷின் நம்பர் 11. ஸோ இந்தியன் மான்சூன் பேட்டர்னை வச்ச கொஷின். த சடன் அண்ட் widespread increase in rainfall known as the burst of monsoon occurs due to the rapid strengthening of low-level southwesterly winds, and deep convection over the Indian subcontinent. Burst of Indian monsoon, அதாவது onset of Indian monsoonக்கு indicate பண்ணக்கூடிய வகையில் sudden rapid rainfall due to the southwesterly winds. இந்த southwesterly windsன்றது என்னது? moisture bearing winds due to the convectional pattern மூலியமா சடனாக ரைஸ் ஆகி ஒரு ரெயின்ஃபாலை கொடுக்கறது தான் burst of monsoon சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தப்பும் கிடையாது. The establishment of the tropical easterly jet stream over peninsular India is closely related to the onset of the southwest monsoon. Yes, நமக்கு southwest monsoon onset ஆகிறதுக்கு burst of the monsoon நடக்கிறதுக்குமே tropical easterly jet streams ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். அதுக்கு மேலே அது பெனின்சுலர் இந்தியாவுக்கு மேலே வரப்போகும்போது தான் it brings good amount of rainfall towards the central highland, அது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்ட் ரீஜன்ஸில் டைவர்ட்டிங் தி பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூலிமா ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸை கொடுக்கும். அப்போ ஏன்னா வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஹாவ் கான் பியாண்ட் தி ஹிமாலயன் ரேஞ்சஸ், நார்த் ஆஃப் ஹிமாலயாஸ் நோக்கி வெஸ்டர்லி விண்ட்ஸ் போயிடும். அதனோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ட்ராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து which aids the monsoon rainfall in India, especially during the southwest monsoon season. அப்போ both of these statements are correct. Answer for this question என்னது? Option C, both 1 and 2. Then question number 12 எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னது? நம்மளுடைய pre-monsoon showers and local winds. ஓகேவா? So blossom shower is helpful for what? Coffee plantations. It is helpful. It flows through in Karnataka as well as Kerala. இது ரெண்டு ரீஜன்லையுமே நமக்கு வந்து பார்க்கலாம். Loo is a dry wind which flows through the Rajasthan, Delhi, Haryana இந்த மாதிரியான ரீஜன்ஸில் இந்த winds flow ஆகும். Kalbaisaki are nor'westers. இது எங்க? நமக்கு வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அண்ட் அதர் ஈஸ்டர்ன், பீகார், சம் ஆஃப் தி ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்லையுமே you can find the presence of these winds which is helpful for crop cultivations. அப்போ மூணு பேருமே இங்கே என்னது? கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, ஆல் தி 3 pairs are correctly matched. Then question number 13. With reference to large scale ocean atmosphere phenomena, consider the following statements. So La Nina, El Nino and Indian Ocean dipole வச்சு இந்த கேள்வி இருக்கு. So La Nina conditions strengthen the Walker circulation, which is generally favorable for the Indian summer monsoon னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்கர் சர்க்குலேஷன், லா நினா, இப்போ நமக்கு நார்மல் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் கோல்டு கரண்ட்ஸோடைய ப்ரெசன்ஸ்னால, ஹம்போல்ட் பெருவியன் கோல்டு கரண்ட் ப்ரெசன்ஸ்னால ஹை ப்ரெஷர் இருக்கும். வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் நமக்கு பிகாஸ் ஆஃப் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் காஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் இருக்கிறதுனால லோ ப்ரெஷர் இருக்கும். அப்போ விண்ட்ஸு, அது எஸ்பெஷலி ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம்
ஈஸ்ட் டு வெஸ்ட், இங்க இருந்து இட் பிரிங்ஸ் மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் டு இந்தியா த்ரூ மலாக்கா ஸ்ட்ரைட் மூலியமா. இதை இன்னும் ஃபர்தரா என்ஹான்ஸ் பண்றது தான் லானினா கண்டிஷன்ஸ். கரெக்டா? லானினா கண்டிஷன் அப்போ ஸ்ட்ராங் ட்ரேட் விண்ட்ஸ் இருக்கும், ஹையர் லெவல் ஆஃப் ரெயின்ஃபால் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி இந்தியன் ரீஜன்ஸ். அப்போ இங்க சர்ஃபேஸ் லெவலில் ஃப்ளோ ஆகக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸு இந்த வார்மர் ரீஜன்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் ரீஜன்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அது ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகி திரும்ப அந்த சைக்கிள் வந்து இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ இப்படி இந்த சர்க்குலேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்கர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ராங் ட்ரேட் விண்ட்ஸ் ஃப்ளோ ஆக லானினா ஸ்ட்ரென்தன்ஸ் வால்கர் சர்க்குலேஷன். ஓகேவா? அதே ஆப்போசிட்டா ஓகேவா, நமக்கு வந்து ஈஸ்டர்ன் சைடில் ஹை ப்ரெஷரும் ஈஸ்டர்ன் சைடில் லோ ப்ரெஷரும், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் பிகாஸ் ஆஃப் தி வார்ம் வாட்டர்ஸ்னால இங்கே லோ ப்ரெஷரும் இங்கே ஹை ப்ரெஷரும் வரப்போகும்போது ரிவர்ஸ் வால்கர் சர்க்குலேஷன் நடக்கும். இந்த ரிவர்ஸ் வால்கர் சர்க்குலேஷனால இங்கிருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸ் இஸ் கெட்டிங் வீக்கண்ட் பிகாஸ் ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அப்போ இந்த ரிவர்ஸ் வால்கர் சர்க்குலேஷன் என்ன பண்ணும், ட்ரேட் விண்ட்ஸை வீக்கனிங் பண்ணும். ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டை நோக்கி போகக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸு ஹோல்டு பண்ணி தடுத்து நிறுத்தப்படும். winds will be flowing from west to east flow ஆகி சவுத் அமெரிக்கன் ரீஜன்ஸில் அன்யூஷுவல் ரெயின்ஃபாலை கொடுக்கும். இதை தான் நம்ம எல்னினோ கண்டிஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எல்னினோ கண்டிஷன் இஸ் அசோசியேட்டட் வித் வீக்கனிங் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, எல்னினோ இஸ் அசோசியேட்டட் வித் வீக்கனிங் ஆஃப் தி ட்ரேட் விண்ட்ஸ் ஓவர் தி ஈக்வட்டோரியல் பசிபிக் ஓஷன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, அ பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல்னா இந்தியன் மான்சூனுக்கு ஃபேவரபிளாக இருக்கணும். இஸ் கேரக்டரைஸ்டு பை வார்மர் தென் நார்மல் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் சொல்லியிருக்கணும். ஈஸ்டர்ன் கிடையாது, எங்கே, வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் இருக்கணும். கரெக்டா? ஸோ பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் வார்மராகவும் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் கூலராகவும் இருந்தால் தான் விச் இஸ் ஃபேவரபிள் ஃபார் இந்தியன் மான்சூன். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய மாய்ஸ்சர் பீரிங் விண்ட்ஸ் திரும்ப இந்தியாவுக்கு வந்து வார்மராக ஃப்ளோ ஆகும். இதே நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல்னா என்னது, இங்கே கூலராகவும் இங்கே வார்மராகவும் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு ராங்கு, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் பி 1 and 2 only. 1 and 2 only. Question number 14, vegetation related ஆன questions. In India, which one among the following forest is deodar a dominant tree species? deodar எந்த tree species உடைய vegetation? நமக்கு mountain forest, deodar, spruce, pine, fir, இந்த மாதிரியான vegetations எல்லாமே major species belong to the mountain vegetations அல்லது mountain forest. ஓகேவா? Question number 15. They are found in the northeastern states along the foothills of the Himalayas, eastern slopes of western Ghats and Odisha சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்னா எது, எவர்கிரீனும் வரக்கூடாது, மாய்ஸ்ட் எவர்கிரீன், செமி எவர்கிரீனும் வரக்கூடாது. ஏன்னா வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் you are finding the presence of evergreen vegetation. They are found in the regions of rainfall between 100 and 200 centimeters. The main species are teak, sal and shisham. இதில் டீக்கும் ஷாலும் ரெண்டு டெசிடியூஸ் ஃபாரஸ்ட்டுக்குமே பொருந்தும். பட் எது ட்ரை டெசிடியூஸி மாய்ஸ்ட் டெசிடியூஸி பிரிக்கிறது, இந்த ரெயின்ஃபால் பேட்டர்ன் தான். பிகாஸ் ட்ரை டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் ஆர் நோன் ஃபார் 70 to 100 centimeters ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ இந்த ரெயின்ஃபால் பேட்டர்னை வச்சு இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வெஜிடேஷன் டைப் என்னது, நமக்கு ஆப்ஷன் பி மாய்ஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். ஓகேவா? Question number 16. As per the Indian State of Forest Report 2023, which one of the following states has the maximum carbon stock? Carbon stock இருக்கக்கூடியது எது, நமக்கு அருணாச்சல் பிரதேஷ் தான். இதே மிசோரம் என்னது, பர்சன்டேஜ் வைஸ் மேக்ஸிமம்.
மத்திய பிரதேஷ் என்னது ஏரியா வைஸ் மேக்ஸிமம். கார்பன் ஸ்டாக் வைஸ் மேக்ஸிமம் எது பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ். அதே ட்ரீ கவர் வைஸ் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. அதுதான் அடுத்த கேள்வி. As per the Indian State of Forest Report, which one of the following state has maximum tree cover? Maximum tree cover என்னது மகாராஷ்டிரா. ட்ரீ கவர் அண்ட் ஃபாரஸ்ட் கவர் ரெண்டையுமே சேர்த்து பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 18 அக்ரிகல்ச்சர் பேஸ்டான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு சாயில் ஃபர்டிலிட்டி இன் இந்தியா. சாயிலோட ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். Organic matter enhances the water holding capacity of the soil. Yes, organic matter, especially humus மாதிரியான rich content இருக்க போகும்போது it stores waters and stores it for a larger time so that microbial activity அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சாயிலோட ஃபர்டிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். High clay content always improves the soil fertility ன்னு சொல்லியிருக்காங்க. High clay content high sticky nature, black colorல sticky nature இருக்கிறதுன்றது fertility கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ஃபர்டிலிட்டியாக இருக்கும்னா டெஃபினட்டாக சொல்லவே முடியாது. Excessive irrigation can lead to salinization of soil in arid regions. எஸ், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், கல்லர் அல்லது ரேன்ற மாதிரியான டெபாசிட் சொல்லியிருந்தோமா. எக்ஸசிவ் இரிகேஷன் லீட்ஸ் டு salinization அல்லது ஆல்கனைசேஷன் ஆஃப் சாயில்ஸ். இந்த ஆல்கனைசேஷன்றதுனால எந்த மினரல்ஸ் அதிகரிக்கும்? சோடியம் மினரல்ஸோட டெபாசிட்ஸ் அதிகரிக்கும். ஸோ சாயில் பிகம்ஸ் இன்ஃபர்டைல் இன் நேச்சர். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஜிப்சம் யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதான் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அதுதான் என்னது, அப்ளிகேஷன் ஆஃப் கால்சியம் ரிச் அமெண்ட்மெண்ட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரீக்ளைமிங் ஆல்கலைன் சாயில்ஸ் by replacing the exchangeable sodium. Yes, sodium is replaced by calcium by the application of gypsum. ஓகேவா? ஜிப்சமோட அப்ளிகேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. செகண்ட் மட்டும் தான் தப்பு. அப்போ ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட்னா என்னது? ஒன்லி 3. ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. கொஸ்டின் நம்பர் 19. ஸோ கிளேயி நேச்சர் ஃபெர்டைலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் லோமி நேச்சர், லோமின்றதே என்னது? லோமி இஸ் அ ரைட் காம்பினேஷன் ஆஃப் சாண்டு, சில்ட் அண்டு கிளே. ஓகேவா? சாண்டு ப்ளஸ் சில்ட்டு ப்ளஸ் கிளே இது எல்லாமே ரைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறது தான் லோமி நேச்சர்னு சொல்கிறோம். இப்போ லோமி நேச்சர் ஆஃப் அலுவியல் சாயில்ஸ் இன் இந்தியா கான்ட்ரிபியூட் டு their ஹை ஃபர்டிலிட்டி enabling them to support intensive agriculture. எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். அதுக்கு காரணமாக சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டான்றதை பார்ப்போம். அலுவியல் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ தி டெபாசிஷனல் ஆக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ். இது வரைக்கும் கரெக்டு தான். அண்ட் ரிச் இன் பொட்டாஷ் கரெக்டு தான். ரிச் இன் பொட்டாஷ் கரெக்டு தான். பட் நாட் ரிச் இன் நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி சாயில் இன் இந்தியா ஆர் டெபிசிட் இன் நைட்ரஜன். ஓகேவா? அப்போ ரிச் இன் நைட்ரஜன் அண்ட் ஹியூமஸ்ன்றது தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், whereas statement 2 is incorrect. Statement 2 is incorrect. Then question number 20. Consider the following statements with respect to black or regar soils of India. Black soils are formed from the weathering of basaltic lava flows and are highly clayey in nature with high moisture retention capacity. UPSC multiple times கேட்டிருந்தாங்க. எஸ், அந்த ஸ்டிக்கி ஹைலி clayey நேச்சர் தான் would create cracks among the black soils during the dry seasons. In the cracks அல்லது கேப்ஸுக்குள்ளார தான் moisture is stored for a long time so that it has high moisture retentive capacity. Black soils are suitable for crops. Yes, இதுக்கு பேர் என்னது? black cotton soil தான். Cotton, sugarcane is also grown well in these soils and also it will support for other rain-fed crops. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். மூணாவது ஸ்டேட்மெண்ட் ப்ரிடாமினன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட். மோஸ்ட்லி ப்ரிடாமினன்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூபிஎஸ்சி பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவோட எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ பிளாக் சாயில்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் டெக்கன் பிளாட்டியூ ரீஜியன் வித் மேஜர் அக்கரன்சஸ் இன் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், தெலங்கானா அண்ட் தமிழ்நாடு. எஸ், மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னது? ஆல் தி ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன், ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி 1, 2 and 3. கொஸ்டின் நம்பர் 91 எடுத்துக்கோங்க. 91 எடுத்துக்கிட்டோம்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். லேட்ரைட் சாயில்ஸ் டெவலப் அண்டர் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஹை ரெயின்ஃபால். எஸ், ஹை ரெயின்ஃபால் primarily because
Intense leaching removes silica and other bases. Yes, laterite soils ஃபார்ம் ஆகிறதே ஹை ரெயின்ஃபால் ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஸ்லோப்பி ரீஜன்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீச்சிங் அவே ஆஃப் தி சிலிஷியஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால தான் இது ஃபார்ம் ஆகும். அப்போது இன்சால்யூபிளாக இருக்கக்கூடிய அயன் அண்டு அலுமினியம் காம்பவுண்ட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். இந்த அயன் அண்ட் அலுமினியம் காம்பவுண்ட்ஸோட ப்ரெசன்ஸ்னால தான் it is red in color. Laterite soils are red in color because of the ferrous nature. Okay va, appo first statement right. Second statement enna sollirukku, the high humus content of the laterite soils is attributed to limited microbial activity nu sollirukar. Kandivey kediyadhu. It is very very low humus content because of high microbial activity. So high microbial activity இருக்கிறதுனால higher proportion of decomposition நடக்கும். Decomposition நடக்கிறதுனால low humus content இருக்கும். Low humus content அதே சமயத்தில் intense leaching இது எல்லாமே இருக்கிறதுனால தான் it is infertile in nature. இந்த infertile nature of the laterite soils தான் helpful for plantation crops because it is porous and well drained. Characteristics of the laterite soil support plantation crops such as coconut, rubber and cashews along with tea and coffee. இந்த மாதிரி plantation crops எல்லாத்துக்குமே laterite soils help பண்ணும். ஸோ அதே மாதிரி laterite soils are also useful for bricks farm, brick kilns நம்ம செங்கல்கள் உருவாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? So the answer for this question என்னது? Second statement மட்டும் தப்பு. Option C 1 and 3 only. Option C 1 and 3 only. Then question number 92. Red soils. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வந்து கிறிஸ்டலைன் இக்னியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸ்னால ஃபார்ம் ஆனிச்சுன்னு அதை பார்த்துருந்தோமா. ஸோ அதனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபார்மாக தான் அதில் ரஸ்டிங் மாதிரியான வெதரிங் ஆக்டிவிட்டீஸோட ரிசல்டண்ட்டாக உருவானது தான் ரெட் சாயில்ஸ். ஓகேவா? ஸோ ரெட் சாயில்ஸ் இன் இந்தியா ஆர் ஜெனரலி டெபிசிட் இன் நைட்ரஜன், ஹியூமஸ் அண்ட் ஃபாஸ்பேட்ஸ். எஸ், எதுவுமே இதில் வந்து பெருசாக ரிச்ஃபுல்லாக இருக்காது, விச் மேக்ஸ் தம் லெஸ் ஃபர்டைல் இன் தேர் நேச்சுரல் ஸ்டேட்ஸ். அதனால தான் ரெட் சாயில்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வில் ஹெல்ப் இன் growth of crops. So red soils are formed from the weathering of crystalline, igneous and metamorphic rocks, and the red color is due to the presence of iron oxides, அதாவது ferrous oxides. Right? So ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, both 1 and 2. Both 1 and 2. Then question number 93. In a gently sloping agricultural region, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், நல்லா கவனமாக பார்க்கணும். In a gently sloping agricultural region, soil erosion occurs mainly due to the surface runoff during rainfall. Farmers grow crops on a large open fields, and erosion is reduced when different crops are cultivated in alternating bands across the slope, breaking the continuity of runoff and wind movement. ஓகேவா? ஸோ இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, terrace farming and contour bunting is associated with the steep slopes of mountains. இங்க என்ன சொல்லியிருக்கு? ஜென்டில் ஸ்லோப் தான் சொல்லியிருக்கு. Contour bunting is placement of embankments to prevent the soil runoff. அப்போ இங்க கிராப்பிங் பேட்டர்னை பத்தி பேசியிருக்கு. அப்போ கிராப்பிங் பேட்டர்னை பத்தியும் பேசியிருக்கு, ஜென்டில் ஸ்லோப்பை பத்தியும் பேசியிருக்குன்னா கான்டூர் பண்டிங்கை எலிமினேட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லோப்பி நேச்சரை பத்தி பேசுறதுனால ஷெல்டர் பெல்ஸை எலிமினேட் பண்ணணும். ஷெல்டர் பெல்ஸ் எங்க நார்மலா கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்கும். கோஸ்டல் ரீஜன்ஸ் டு பிரிவென்ட் விண்ட் எரோஷன். மிச்சம் இருக்கிறது என்னது? டெரேஸ் ஃபார்மிங் அண்ட் ஸ்ட்ரிப் கிராப்பிங். அப்போ டெரேஸ் ஃபார்மிங்கும் ஸ்ட்ரிப் கிராப்பிங்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்னதுன்னா, இந்த ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் கிராப்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு கிராப்பும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி ஸ்ட்ரிப்ஸை வந்து பிளேஸ் பண்ணக்கூடியது தான் ஸ்ட்ரிப் கிராப்பிங். டெரேஸ் ஃபார்மிங்ன்றது அப்படியே அந்த ஸ்லோப்ஸை வந்து வெட்டி ஸ்டெப்ஸ் மாதிரி டெரேசஸோடைய ஸ்டெப்ஸ் மாதிரி பிளேஸ் பண்ணி அங்கே ஃபார்மிங் பண்ணுறது தான் டெரேஸ் ஃபார்மிங். டெரேஸ் ஃபார்மிங்கில் மோனோகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ் ஆஃப் கிராப்ஸை ஃபார்ம் பண்ணுறது ஸ்ட்ரிப் கிராப்பிங் தான். அப்போ அங்கே டெரேஸ் ஃபார்மிங்கை எலிமினேட் பண்ணப்பட்டுரும்.
Answer for this question என்னது? Option C, strip cropping. So கொஞ்சம் difficult-ஆ தான் இருக்கும். At least you should have arrived between strip cropping and terrace farming. So which of the following are rabi crops in India? So நமக்கு நவம்பர் டிசம்பர் டைம்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் டைம் அந்த பர்டிகுலர் டைம் அப்போ விளைவிக்கக்கூடிய வின்டர் கிராப்ஸ் தான் நம்ம ராபி கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம். கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதெல்லாம் ராபி கிராப்ஸ்? பார்லே, மஸ்டர்டு, ரேப் சீடு, இது ரெண்டுமே என்னது? காரிஃப் கிராப்ஸ். ஸோ இது அப்படியே நம்மளுடைய என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ காரிஃப் கிராப்ஸ்ன்றது நமக்கு பாஜ்ரா, காட்டனு, ஜோவாரு, இதில் நிறைய கிராப்ஸ் வந்து காரிஃப் கிராப்ஸாகவும் இருக்கும், ராபி கிராப்ஸாகவும் இருக்கும். பட்டு ரேப் சீட்ஸு, கிராமு, மஸ்டர்டு, பார்லே இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ்லி ராபி கிராப்பாக மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ராகி, ஜோவாரு, ரைஸு, மெய்ஸு இது எல்லாமே ராபி கிராப்ஸாகவும் இருக்கும், காரிஃப் கிராப்ஸாகவும் இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி கல்டிவேஷன் ஓவர் தி ஸ்டேட்ஸு. ஓகேவா? அதே வந்து துர்ரும் பாஜ்ராவும் பார்த்தோம்னா இது காரிஃபாக மட்டும்தான் இருக்கும், ராபியாக இருக்காது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை வச்சுட்டு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ராபி கிராப்ஸ் அண்டு காரிஃப் கிராப்ஸ். Question number 95. Which of the following statements with reference to crops cultivated in India are correct? Jowar or sorghum grows well in black and red soils under semi-arid conditions, whereas ragi is better suited to red, laterite and shallow black soils. Yes, correct. Jowar is predominantly grown in states like Maharashtra, Karnataka and Madhya Pradesh, while ragi is mainly cultivated in Karnataka and Tamil Nadu. Yes, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு தான். ஓகேவா? ஸோ ராகின்றது என்னது? ராகி தான் நமக்கு ஃபிங்கர் மில்லட். அதே மாதிரி ஜோவார் என்னது? ஜோவார் தான் நமக்கு சொர்க்கம். பாஜ்ரா தான் பிஎல் மில்லட். இது மூணுமே நமக்கு என்னது? மேஜர் மில்லட்ஸ். ஸோ யூபிஎஸ்சி பாஜ்ராவையும் ராகியும் கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதே ஃபார்மேட்டில் அப்படியே ஜோவாரையும் ராகியும் கம்பேர் பண்ணி இந்த கொஷின் கேட்டிருக்கு. ஸோ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Answer for this question is option C, both 1 and 2. Then question number 96. With reference to pulses in India, consider the following statements. Chickpea. Chickpea என்னது? நமக்கு கிராம் தான் chickpea. Is mainly அல்லது சன்னா, கொண்டக்கடலை இருக்கும்ல அதுதான். Is mainly grown as rabi pulse crop and Madhya Pradesh is the largest producer of it. Yes, the first statement right. Black gram is predominantly cultivated. Black gramன்றது என்னது? ஊராது, உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுந்து இருக்குல்ல அதுதான். ஊராது is predominantly cultivated as kharif crop under rain-fed conditions and improves the soil fertility through nitrogen fixation. Yes, all the pulses are doing the nitrogen fixation activities and increases the nitrogen capacity of the soils. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? கிரீன் கிராம், மூங் தால், பச்சை பயிர் இருக்குல்ல அதுதான் மூங்கு. is a long duration pulse crop that requires a heavy irrigation like that of rice ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் மோஸ்ட்லி இதுவும் ஷார்ட் கிராப்ஸ் தான். அதே மாதிரி ஹை லெவல் ஆஃப் இரிகேஷன் வாட்டர்ஸ் தேவைப்படுறது பல்சஸ் கிடையாது. ரைட்டா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, 1 and 2 only. ஸோ கொஷின்ஸ் வந்து பல்சஸ் ரிலேட்டடாகவும் மில்லட்ஸ் ரிலேட்டடாகவும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டிருக்கு. A crop cultivated in India requires a warm climate, performs best under moderate and well-distributed rainfall, prefers a light, well-drained, sandy loam soil. Sandy loam soils நாலே காட்டன் வரக்கூடாது. And is highly sensitive to waterlogging. The crop has also requires dry conditions during the ripening and harvesting is widely grown in Peninsular India. ஓகேவா? அப்போ இது பெஸ்ட் வாட்டர் லாகிங் கண்டிஷன்ஸ்க்கான மோஸ்ட் சென்சிட்டிவ் கிராப் என்னது? நமக்கு கிரவுண்ட் நட் தான். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அதாவது 50% ஆஃப் ஆயில் சீடு ப்ரொடக்ஷன் இன் இந்தியா இஸ் டன் பை கிரவுண்ட் நட் தான். ஓகேவா? தென் இந்த கொஸ்டின் பாருங்க. பிளான்டேஷன் கிராப் அதோட லீடிங் ப்ரொடியூசரும். ரப்பர், கேரளா இஸ் தி லீடிங் ப்ரொடியூசர். எஸ், கரெக்ட். காஃபி இஸ் அஸ்ஸாம் கிடையாது, எது? கர்நாடகா.
Karnataka is the leading producer. Oil palm leading producer Andhra Pradesh, yes, right. Tobacco leading producer Gujarat, yes, right. Andhra Pradesh kadayadu, Gujarat is the leading producer of tobacco, especially the BD and chewing tobacco. Rendo setomna, Gujarat is the leading producer. Okay, va? So answer for this question என்னது ஒன்னு மட்டும் தான் தப்பு. How many pairs correct na? 3 pairs correct. Then question number 99. An area in India has the following characteristics. A hot and humid climate during the growing season, well distributed rainfall of about 120 to 160 centimeter. Higher rainfall தேவை. அப்போ higher rainfall தேவைனால எதையை first eliminate பண்ணணும்? பாஜராவை eliminate பண்ணிடணும். Light alluvial soil renewed frequently. Light alluvial soil வரப்போகும்போது காட்டனை eliminate பண்ணிடணும். Light alluvial soil renewed frequently by river floods. Mean temperature ranging between 25 degree to 35 degree Celsius. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஃபைனலாக சுகர் கேனும் ஜூட்டும் வந்து நிற்கிது. இதில் லைட் அலுவியல் சாயில் ரீனியூடு ஃப்ரீக்வெண்ட்லின்னு வரப்போகும்போது எது வரணும்? ஜூட் தான் வரணும். அதனால தான் நமக்கு என்னது லோவர் கேஞ்சட்டிக் பிளைன் ரீஜன்ஸான பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ஸில் யூ கேன் ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட் கிராப்ஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, ஜூட். கொஸ்டின் நம்பர் 100. ஃபார்மிங் ப்ராக்டிசஸை வச்சு கேள்விகளை பார்ப்போம். Organic farming allows the use of compost, green manure and other inputs. Whereas natural farming relies primarily on farm indigenous inputs with minimum dependence on external inputs. Yes, correct. Zero budget natural farming. நமக்கு ஜீவாமிருத்தா பச்சாமிருத்தா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு டெசி கவோடைய எக்ஸ்கிரேட்டரி மாடலில் இருந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு தேவையான எல்லா இன்புட்ஸுமே ஆன் ஃபார்ம்லேயே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் we can call it as natural farming. ஆர்கானிக் ஃபார்மிங்ன்றது ஃபெர்டிலைசர்ஸ் தேவை, பட் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸாக இருக்கும். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இதுதான். ரெண்டாவது, unlike natural farming, organic farming requires third party certification for the produce to be labeled organic. Yes, இதுலேயும் வந்து தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், இது ஆர்கானிக் ப்ராடக்டா அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறதுக்கு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிக்கிம் இஸ் தி ஒன்லி ஸ்டேட் அண்ட் லக்ஷதீப் இஸ் தி ஒன்லி யூனியன் டெரிட்டரி இன் இந்தியா டு ஹவ் அச்சீவ்ட் 100% ஆர்கானிக் ஸ்டேட்டஸ். எஸ், இந்தியாவிலேயே ஸ்டேட்ஸில் சிக்கிமும் யூனியன் டெரிட்டரிஸில் லக்ஷதீப் மட்டும்தான் 100% ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை பண்ணக்கூடிய சர்டிஃபைடு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக இருக்குது. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே is correct with respect to this particular question. Answer for this question 100 is option C, 1, 2, 1, 3. Right. Then question number 86. Composting pathama. Composting involves the decomposition of organic waste to form humus rich manure that improves the soil structure and nutrient availability. எஸ், இதுதானே நம்ம வந்து ஆர்கானிக் மன்யூராகவும் கிரீன் மன்யூராகவும் வெர்மி கம்போஸ்டிங் கேள்விப்பட்டிருப்போமா? வெர்மி கம்போஸ்டிங். ஓகேவா? வெர்மி கம்போஸ்டிங் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா மன்யூர்ஸை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா தட் வில் இம்ப்ரூவ் தி சாயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டீடைலிங், டெஃபினெட்லி கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மல்ச்சிங் ஹெல்பிங் இன் ரெடியூசிங் எவாப்ரேஷன் லாசஸ், moderating soil temperatures and controlling weed growth. Yes, mulching என்றது என்னது? Mulching is the covering of the topsoil by both organic as well as inorganic. Organic plus organic as well as inorganic. ரெண்டு மெட்டீரியல்னாலையுமே you can cover the soils. அந்த cover the soils பண்ண போகும்போது அதே ஆர்கானிக் மெட்டீரியல்ஸாக இருந்தால் இந்த வக்யூல் மாதிரியான விஷயங்களை போட போகும்போது that will be taken as a biomass materials for the soils decomposition activities. அதனால் அதனுடைய மெயின் பர்பஸ் என்னது? டாப் சாயில் இருக்கக்கூடிய சாயில் மாய்ஸ்சரை எவாபரேட் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆக்டிவிட்டி தான் மல்ச்சிங்கோடைய இம்பார்ட்டண்ட்டான ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் மல்ச்சிங் எப்பயுமே வரும். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பயோ ஃபர்டிலைசர்ஸ் டைரக்ட்லி. இந்த டைரக்ட்லி அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வருதுன்னா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். டைரக்ட்லி சப்ளை லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன் அண்ட் ஃபாஸ்பரஸ் டு கிராப்ஸ் இன் தி சேம் மேனர் ஆஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் சொல்லியிருக்காங்க. டைரக்ட்லி சப்ளை பண்ணவே முடியாது. இந்த பயோ ஃபர்டிலைசர்ஸ் வில் பி
fixed through nitrogen fixing bacteria. இதுதான் நம்ம multiple times பார்த்திருக்கோம். nitrogen fixing bacteria. அதன் மூலியமா நமக்கு fertilizers will be supplied to the soils. Not same as like that of the chemical fertilizers. இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. அப்போ how many of the above correctனா என்னது? Option B only 2. Option B only 2. Then question number 87 எடுத்துக்கோங்க. Zero tillage farming. Advantages of zero tillage farming கேட்டிருக்காங்க. Zero tillage farming னா என்னது? சர்ஃபேஸுக்கு மேலே நம்ம அதிகமான லெவலில் ப்ளவிங் பண்ணாமல் சாயில் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஒரு கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் தான். மல்ச்சிங் மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் தான் ஜீரோ டில்லேஜ் அக்ரிகல்ச்சர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய டாப் சாயில்ஸ் எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னா அதில் இருக்கக்கூடிய பயோ மேட்டர், கார்பன் மேட்டர் அதுலேயே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குமா? அப்போ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் இஸ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஜீரோ டில்லேஜ் ஃபார்மிங். அதே மாதிரி டாப் சாயில்ஸ் ஹேஸ் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மாய்ச்சர் கண்டென்ட். ஸோ moisture top soils will not be disturbed, so that soil moisture will not be evaporated. So soil moisture conservation is an advantage of zero tillage agriculture. அப்போ இந்த ரெண்டு விஷயமுமே ஹியூமஸ் கண்டென்ட்டும் அல்லது கார்பன் கண்டென்ட்டும் ஆர்கானிக் மேட்டரும் அங்கேயே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், மாய்ச்சர் கண்டென்ட்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் என்ஹான்சஸ் தி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியா. ஸோ அது ஒரு மினி ஈகோ சிஸ்டமாக ஃபங்க்ஷன் ஆகுமா? ஸோ தட் இட் வில் என்ஹான்ஸ் தி சாயில் லெவல். பட் நல்லா கவனிக்கணும், வீட் எலிமினேஷன் சொல்லியிருக்காங்க. எலிமினேஷன், இந்த மாதிரி எலிமினேட்டட் அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸை தப்பாக வைக்கிறதுக்காக தான் யூபிஎஸ்சி செட் பண்ணுவாங்க. வீட் எலிமினேட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா வீட் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜீரோ டில்லேஜ் அக்ரிகல்ச்சர். களைகள், ஏன்னா நாங்கள் அங்கே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இது கன்வென்ஷனலாக பண்ணுற அளவுக்கு பண்ணுறதுல இல்லை. ஸோ அதனால் இட் லெட் டு தி க்ரோத் ஆஃப் வீட்ஸ் ஆல்சோ. அப்போ வீட்ஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணக்கூடிய ஸ்கோப்பு இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஜீரோ டில்லேஜ் அக்ரிகல்ச்சர். எலிமினேஷன்ன்ற அங்கே எப்படி டைரக்ட்லின்ற ஒரு வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணாமோ அந்த மாதிரி எலிமினேட்டடுன்ற வார்த்தை வந்தாலும் நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ 3 தவிர மீதி எல்லாமே கரெக்ட். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1, 2, 1, 4 ஒன்லி. எல்லாமே அட்வான்டேஜ் கிடையாது, கவனமாக பார்க்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 88. So how many of the above are commonly used as growing medium in vertical farming? Vertical farming na என்னது? Soilless agriculture in urban areas. ரூரல் ஏரியாஸில் அப்படி லேண்டை நம்ம வந்து ஹரிசாண்டல் ஃபார்மிங்னு பண்ணுவோம். இதே நமக்கு ஹைட்ரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ் இந்த மாதிரியான வாட்டர்ஸு, ஏரோபோனிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு சாயிலே இல்லாமல் மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இன் தி அர்பன் ஏரியாஸ் ஸ்டாக்ஸை வச்சு இப்போ பீரோஸில் எப்படி ஸ்டாக் அந்த மாதிரி பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் தான் வெர்டிக்கல் ஃபார்மிங். அதுக்கு பயாலாஜிக்கலி சார்கோல் அப்படின்றது க்ரோயிங் மீடியமாக இருக்குன்றது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. தென் காயர் கண்டிப்பாக டெஃபினட்டாக சாயில்லெஸ் கண்டிஷன்ஸில் இதையும் யூஸ் பண்ணலாம். பெர்லைட் இஸ் அ வல்கானிக் எரப்டட் மெட்டீரியல். அப்போ வல்கானிக் எரப்டட் மெட்டீரியல்னா விச் இஸ் டெஃபினெட்லி என்னது? ரிச் இன் மினரல்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி மைக்ரோ பார்ட்டிகல்ஸாக வெர்டிக்கல் ஃபார்மிங்கில் க்ரோயிங் மீடியம்ஸாக சாயலுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறாங்க, பெர்லைட்டு. ஸோ ஆல் தி 3 ஆர் யூசிங் ஆஸ் அ க்ரோயிங் மீடியம் இன் வெர்டிக்கல் ஃபார்மிங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி ஆல் தி 3. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 89. ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக் ஜியாகிரபி சைடில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் கோல்ட் ரிசர்வ்ஸ் ஆர் ஆஃப் பிட்டுமினஸ் டைப் அண்ட் ஆர் பிரைமர்லி யூஸ்ட் இன் தெர்மல் பவர் பிளான்ஸ். ஏன் பிட்டுமினஸ் டைப்பாக இருக்குது? பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு கோண்டுவானா டெபாசிட்ஸ். கோண்டுவானா டெபாசிட்ஸ்னா என்னது? அரௌண்ட் 200 to 250 மில்லியன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கக்கூடிய கோண்டுவானா டெபாசிட்ஸ் தான் மேஜராக இந்தியாவில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கோல் என்னதுன்னா பிட்டுமினஸ் கோல். அதை தான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இந்தியாவுடைய கோல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹை ஆஷ் கண்டென்ட் அண்ட் லோ மாய்ச்சர் கண்டென்ட் சொல்லியிருக்கோம். ஜெனரலாக வந்து பார்த்தோம்னா இந்தியாவுடைய கோல் வந்து ஹை ஆஷ் ஃபியூஷன் டெம்பரேச்சரு
high as fusion temperature, then low sulfur content. இதெல்லாம் தான் இந்தியன் கோலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஜெனரலாக இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இஸ் இண்டிகேட்டிங் moisture content of a coal is indicated by the age of a coal. ஓகேவா? ash content of a coal is determined by its impurities. So moisture content எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ that will be taken during the combustible நம்ம கோலை எரிக்க போகும்போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமான ஹீட்டை எடுத்துட்டு எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் அ கோல் வில் பி லோவர்டு. எரிஞ்சதுக்கு அப்புறம் அதில் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா தட் வில் லீட் டு ஹை ஆஷ் கண்டென்ட். ஸோ இந்தியன் கோல் ஹாஸ் ஹை ஆஷ் கண்டென்ட்டு அண்டு கம்பேரிட்டிவ்லி லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஸ்திரேலியன் அண்ட் இந்தோனேஷியன் கோல்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம 2 விதமான கோலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆஸ்திரேலியா இஸ் அவர் லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் கோக்கிங் கோல் அல்லது மெட்டலர்ஜிக்கல் கோல், whereas Indonesia is our largest importer of non-coking coal which is used for thermal power plants. ஓகேவா? ஸோ இந்தோனேஷியன் கோல்ஸ் ஆர் யங்கர் தென் இந்தியன் கோல்ஸு. அப்போ அங்கே வந்து ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஆஸ்திரேலியன் கோல்ஸ் ஆர் சிமிலர் டு தி ஏஜ் ஆஃப் தி இந்தியன் கோல்ஸ், கம்பேரிட்டிவ்லி அதனோட மாய்ஸ்சர் கண்டென்ட் ஹையராக இருக்கும். ஸோ அப்போ ஹை மாய்ஸ்சர் அண்ட் ஹை ஆஷ் கண்டென்ட் அண்ட் லோ மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்பேர்டு டு தி கோல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியானா கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான், கொஞ்சம் இருந்தாலும் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 3. The coal found in tertiary coal fields of northeastern India is mostly of lignite to subbituminous type. ஏன் tertiary depositsன்றது 15 to 60 million years old, ரீசெண்டாக இருக்கிறது ஏஜ். ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும்? it has high moisture content. So lignite and subbituminous type have high moisture content. Coking coal required for the iron and steel industries is available across all the Gondwana fields in India. Coking coals அதிகமாக இருந்ததுன்னா why we need to import it from Australia? அப்போ fourth statement இந்த ஆல் மாதிரியான வார்த்தைகளை கவனிக்கணும். ஸோ அப்போ fourth statement தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? fourth மட்டும் தான் தப்பு, மீதி 3மே ரைட். ஆப்ஷன் பி 1 2 1 3 ஒன்லி. 1 2 1 3 ஒன்லி. கொஸ்டின் நம்பர் 90. இது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. which among the following are onshore? ஆன்ஷோர்னா என்னது? வித்தின் தி லேண்டுக்குள்ளார இருக்கணும். ஆன்ஷோர் ஃபீல்ட்ஸ் இன் இந்தியா. மொரான் இஸ் இன் அங்க அஸ்ஸாம்ல, ரைட்டா? கலோல் இஸ் இன் குஜராத். பார்மர் இஸ் இன் ராஜஸ்தான், ரைட்டா? இது எல்லாமே ஆன்ஷோர் ஃபீல்ட்ஸ் தான். வேற பேசின் எங்க? பேசின் இஸ் இன் மும்பை ஹை ரீஜன். மும்பை ஹை ரீஜன்ல இருக்கும். இட் இஸ் அன் ஆஃப்ஷோர் ஃபீல்ட்ஸ். ஸோ மெயின்ஸில் வந்துட்டு வாட் ஆர் ஆல் தி ஆஃப்ஷோர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் இந்தியான்ற மாதிரி கான்டெக்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ 3 மட்டும் வராது, மீது எல்லாமே வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1 2 1 4 ஒன்லி. ஸோ திக்பாய் ஆயில் ஃபீல்டுக்கு பக்கத்தில் தான் இந்த மொரான் ஆயில் ஃபீல்ட்ஸும் இருக்குது. நாகர்ஹாட்டியா, திக்பாய், மொரான் இது எல்லாமே அஸ்ஸாம் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஆன்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ். அங்க்லேஷ்வர், கலோல் இது எல்லாமே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? Then question number 36. Manikaran in Himachal Pradesh. Manikaran in Himachal Pradesh is the only geothermal plant in India ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. எது? இந்தியாவில் வந்துட்டு புகா வேலி இன் லடாக், அதே மாதிரி தட்டப்பானி இன் சத்தீஸ்கர். இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஜியோதெர்மல் பவர் பிளான்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. வாட் அபவுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? பத்லா சோலார் பார்க் இன் ராஜஸ்தான் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோலார் பார்க். எஸ், கரெக்ட். காவ்டா எனர்ஜி பார்க் இன் குஜராத் இஸ் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹைபிரிட் ரெனியூவபிள் எனர்ஜி ராக். ஹைபிரிட்னா என்னது? சோலார் ப்ளஸ் விண்டு, இது ரெண்டுமே சேர்ந்து. ஏன்னா 2 விதமான எனர்ஜிஸுமே டிஃப்ரெண்ட் சீசன்ஸில் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 சீசன்ஸில் கிடைக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸுமே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஹைபிரிட் பார்க்கா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்க்கா, இந்த பார்க்கை தான் நமக்கு கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ 2 3 கரெக்ட், 1 மட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 2 1 3 ஒன்லி. தென் கொஸ்டின் நம்பர் 37. Consider the following pairs of proposed nuclear power plants. ஓகேவா? ஸோ
ஏற்கனவே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பவர் பிளான்ஸை தாண்டி நியூக்ளியர் பவர் பிளான்ஸை தாண்டி நிறைய நியூ ப்ரொபோஸ்டு பவர் பிளான்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் எதெல்லாம் கரெக்டான பேருன்னு கேட்டிருக்காங்க. கோரக்பூர் இஸ் அ ப்ரொபோஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட். வெதர் இட் இஸ் இன் ராஜஸ்தானா? கிடையாது, இட் இஸ் இன் ஹரியானா. ஓகேவா? ஸோ கொவடா இன் ஆந்திர பிரதேஷ், எஸ் இட் இஸ் proposed nuclear power plant in Andhra Pradesh. Midhi Virdi in Gujarat, correct? Yes, correct. Yes. Appa how many of the above are correct? Only 2. Okay va? So namakku proposal la edadala romba mukkiyamanadu Kovada in Rajasthan, Haripur in Haripur in West Bengal, Bhimpur in Madhya Pradesh, Chutka ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மிதி விருதி இன் குஜராத், தென் வந்து மாஹி பன்ஸ்வாரா இன் ராஜஸ்தான், கோரக்பூர் இன் ஹரியானா. இதெல்லாமே ப்ரப்போஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா. தென் அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் அயன் ஓர் மைன்ஸ் அண்ட் தயர் ஸ்டேட்ஸ். இம்பார்ட்டண்ட்டான அயன் ஓர் மைன்ஸ். பைலதீலா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் அயன் ஓர் மைன்ஸ் இன் சத்தீஸ்கரா. எஸ், கரெக்ட். Dali Rajkhara is an important iron ore mine in Odisha. Not, it is also in Chhattisgarh. இது ரொம்ப ஈஸியானது. என்னது? ஹாஸ்பெட் இஸ் an iron ore mine. ராஜஸ்தான்ல மேஜர் iron ore mine கிடையாது. எங்க அப்போ? கர்நாடகால. ஓகேவா? ஸோ குத்ரேமுக் iron ore mines, பாபா பூதான் ஹில்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான iron ore regions ஆஃப் கர்நாடகா. சப்போ எத்தனை 2 பேருக்கு தப்பா மேட்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் கரெக்ட்? ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1. தென் ஆஸ் பர் தி ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அடிப்படையாக வச்சு எந்தெந்த மினரலுக்கு யார் யாரெல்லாம் லீடிங் ப்ரொடியூசர்ஸ்ன்ற மாதிரி பேர் ஃபார்மேட்டில் கேட்டிருக்கு. பாக்சைட்டோட லீடிங் ப்ரொடியூசர் ஒடிசாவா? நிறைய டைம் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. காப்பருடைய லீடிங் ப்ரொடியூசர் ராஜஸ்தானா? நோ. காப்பருடைய லீடிங் ப்ரொடியூசர் வந்து மத்திய பிரதேஷ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மேங்கனீஸோட லீடிங் ப்ரொடியூசர் ஜார்க்கண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட் கிடையாது, அதுவும் மத்திய பிரதேஷ் தான். மேக்னசைட்டோட லீடிங் ப்ரொடியூசர் தமிழ்நாடா? எஸ், தமிழ்நாடு தான் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் மேக்னசைட். இப்போ ஹவு மெனி ஆஃப் தி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? ஆப்ஷன் பி, 2 பேர்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ இந்த லீடிங் ப்ரொடியூசர்ஸ் யார் யாருன்றதை பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி விச் அமங் தி ஃபாலோயிங் மினரல்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் தி மோனோசைட் சாண்ட்ஸ் இன் இந்தியா? ஓகேவா? ஸோ மோனோசைட் சாண்ட்ஸில் இருந்து என்னென்ன மினரல்ஸ் அப்டைன் பண்ணலான்றதை கேட்டிருக்காங்க. தோரியம் அண்ட் யுரேனியம். தோரியம் இன் லார்ஜ் நம்பர், யுரேனியம் இன் ட்ரேசஸ் அமௌண்ட்ஸ் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் மோனோசைட் சாண்ட்ஸ். டைட்டானியம் வரக்கூடாது, ஏன்னா டைட்டானியம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதனுடைய சோர்சஸ் என்னது? இல்லிமினைட் அண்ட் ரூட்டைல், இதுல இருந்து தான் வருதாண்டு. லாந்தனம் இஸ் அ ரேர் எர்த் எலிமெண்ட். அப்போ ரேர் எர்த் எலிமெண்டோட ஃபர்ஸ்டே லாந்தனம் தான். அப்போ இந்த மூணுமே இஸ் அ பார்ட் ஆஃப் மோனோசைட் சாண்ட்ஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, 1, 2, 1, 4 only. 1, 2, 1, 4 only. Then for question number 26. Recently, which among the following minerals has been reclassified as major minerals? Reclassified as major minerals by the Ministry of Mines. எதெல்லாம்? Barytes, mica, bentonite is still a minor mineral. இதுக்கு பதிலா என்னது? ஃபெல்ஸ்பார் தான் ரீசெண்டாக இந்த 4 மினரலையுமே மேஜர் மினரல்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. குவாட்ஸும் உண்டு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, 1, 2, 1, 4. ஓகேவா? ஸோ இதை நோட்டிஃபை பண்ணுறது யார் பண்ணுவோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் போத் மேஜர் அண்ட் மைனர் மினரல்ஸ். மேஜர் அண்ட் மைனர் மினரல்ஸ் இது ரெண்டையுமே நோட்டிஃபை பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். whereas minor minerals are regulated by state governments. So major minerals and minor minerals ரெண்டுமே நோட்டிஃபை பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். whereas minor minerals are regulated by அதனோட மைனிங் லீசன்ஸ், அதனோட பெர்மிஷன்ஸ், லைசன்சஸ், மினரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? இதை வச்சு தான் அடுத்த கேள்விகள் வருது. Question number 27. Consider the following statements with reference to critical minerals. இப்போ critical minerals, major minerals இருந்தாலும் சரி, minor minerals இருந்தாலும் சரி, இந்தியா வந்து ஒரு 30 மினரல்ஸ் வந்து critical minerals லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னா இந்தியாவுடைய அப்கிரேடிங் டெக்னாலஜிஸும் அப்கமிங் டெக்னாலஜிஸ்க்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல்ஸ் எல்லாமே தட் டு
we have a largest import dependent minerals. ஓகேவா? ஸோ இந்தியாவில் மேஜராக கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய பாக்சைட் இந்த மாதிரியான மினரல்ஸை தாண்டி சில இம்பார்ட்டண்ட்டான மினரல்ஸு which is critical for the upcoming developments of technologies, so that we have to enhance our domestic productions as well as we have to provide a certain mechanisms to address its supply chain disruptions. ஸோ அந்த மாதிரி தான் critical minerals சில மினரல்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. So those are the critical minerals are those minerals that are essential for the economic development and national security but have a high risk of supply disruptions. Yes, அதனால தான் அதுக்கு பேர் critical minerals and critical and strategic minerals னே சொல்லுவாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது எது? லித்தியம், கோபால்ட் அண்ட் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as critical minerals due to their importance in renewable energy technologies and electric vehicles. Yes, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The central government has been empowered to auction mineral concessions for certain critical minerals even if those minerals were already notified as minor minerals. ஓகேவா? இப்போ தான் பார்த்தோம் மைனர் மினரல்ஸை நோட்டிஃபை பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பட் மினரல் கன்செஷன்ஸ் அல்லது ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆம்பிட் யார்கிட்ட இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருக்குன்னு பார்த்தோம். பட் மொத்தம் 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குது. அதில் 24 கிரிட்டிக்கல் மினரல்ஸை கிளாஸிஃபை பண்ணி இந்த 24 மினரல்ஸில் மைனர் மினரல் இருந்தாலும் ஈவன் தோ இஃப் தட் இஸ் அ மைனர் மினரல், இந்த 24 கிரிட்டிக்கல் மினரல்ஸோடைய ஆக்ஷன் பவர் யார்கிட்ட வரும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வரும். ஓகேவா? அதுதான் ரீசெண்டாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் மினரல் ரிலேட்டடான ரெகுலேஷன் ஆம்பிட்டு ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ மைனர் மினரலாக இருந்தாலும் இஸ் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. All the above are correct. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த லிஸ்ட் ஆஃப் 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேவா? இதில் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் 17 இருக்குது. அதில் லாந்தனம் இருக்குது, டைட்டானியம், டங்ஸ்டன், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி applications are the fields in which these various critical minerals are used. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Then question number 28 பாருங்க. Consider the following statements with reference to recent MMDR Act, Mines and Minerals Development and Regulation Act 2025 கீழே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. Under the amended framework, states no longer have any role. இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுனாலே மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். In granting mineral concessions for minor minerals, தப்பு. Still minor minerals உடைய regulation is comes under the ambit of state government தான். பட் இஃப் அ மைனர் மினரல் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் கிரிட்டிக்கல் மினரலாக இருந்துச்சுன்னா அந்த கிரிட்டிக்கல் மினரலுக்கு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருவாங்களே தவிர மீதி கிளாசிஃபை பண்ணப்பட்ட நோட்டிஃபை பண்ணப்பட்ட எல்லா மைனர் மினரல்ஸோடைய ரெகுலேஷன்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த அமெண்ட்மெண்ட் சீக்ஸ் டு ப்ரமோட் பிரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் டீப் சீட்டட் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் த்ரூ அ இம்ப்ரூவ்டு ரெகுலேட்டரி மெக்கானிசம். எஸ், இந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கும் அந்த மினரல் ஆக்ஷன்ஸுக்கான ஆம்பிட்ஸை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டீப் சீட்டட் மினரல்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஸோ இந்த டிஃபரன்சஸை தெரிஞ்சுக்கணும். மேஜர் மினரல்ஸ் அண்ட் மைனர் மினரல்ஸ் ரெண்டுமே நோட்டிஃபை பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மைனர் மினரல்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு வந்துட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது ஈவன் மைனர் மினரலாக இருந்தாலுமே அதனோட மினரல் கன்செஷன்ஸ் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே எம்எம்டிஆர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். தென் ஐடென்டிஃபை தி அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி கிவன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இட் இஸ் லொக்கேட்டட் நியர் தி ஹை கிரேட் கோர் இன் தி பாபா பூதான் ஹில்ஸ். பாபா பூதான் ஹில்ஸ் இங்கே நம்மளுடைய கர்நாடகா ரீஜன்ஸில். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் என்னது? இட் டிபெண்ட்ஸ் லார்ஜ்லி அண்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அன்லைக் மோஸ்ட் அதர் அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட்ஸ் இன் இந்தியா. கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இது எல்லாமே என்னது? நமக்கு சோட்டநாக்பூர் பிளாட்டூ ரீஜன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு. விஸ்வேஸ்வரையா ஸ்டீல் பிளான்ட் அல்லது இதனோட ஓல்டர் நேம் என்னது? பத்ராவதி ஸ்டீல் பிளான்ட். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, விஸ்வேஸ்வரையா ஸ்டீல் பிளான்ட்.
Question number 30. Consider the following statements with respect to silk textile industry in India. Actually, வந்து பார்த்தோம்னா இந்த question is dropped because no among the answers is correct with respect to the questions. நம்ம என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணோம். A warm and humid climate is favorable for both mulberry cultivation and silkworm rearing. First statement is correct. India is the only country that produces all the 4 major types of commercial silks. இந்த statement actually correct. ஏன்னா all the 4 types என்னென்ன mulberry, தசாரு, முகா, ஏரி இந்த 4 கமர்ஷியல் சில்க் வெரைட்டிஸையுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே கண்ட்ரி எதுனா இந்தியா மட்டும்தான். ஓகேவா? மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க் கிடையாது, இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு? சைனா தான். ஓகேவா? இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கணும்? 1 and 2 ஒன்லி இருக்கணும். ஆனால் அது எந்த ஆப்ஷன்ஸ்லையுமே இல்லை. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டினை ட்ராப் பண்ணியாச்சு. கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? 1 and 2 only. Third statement is wrong. ஓகேவா? Then question number 31. So ports பத்தின இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ். Visakhapatnam is the deepest landlocked port in India. Correct? Yes, correct. Cochin has the largest as well as first international container transshipment terminal in India. அந்த transshipment terminal எங்க இருக்கு? வல்லர் படமன்ற டெர்மினல்ல நமக்கு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வில்லிங்கம் போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் கீழே நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லார்ஜஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கொச்சின் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஷியாமா பிரகாஷ் முகர்ஜி போர்ட் இஸ் தி ஒன்லி மேஜர் ரிவரின் போர்ட் இன் இந்தியா. எஸ், ஹால்டியா போர்ட் which is part of Kolkata port is the only riverine major port in India. அதனோட இன்னொரு நேம் தான் என்னது? ஷியாமா பிரகாஷ் முகர்ஜி போர்ட். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டு ரைட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி 1, 2, 1, 3 மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு ரைட்டு. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுக்கு கரெக்டான டிஸ்கிரிப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய போர்ட் எது? இட் இஸ் அ ப்ரப்போஸ்டு டீப் சி போர்ட் லொக்கேட்டட் க்ளோஸ் டு அன் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் ரோட். த போர்ட் லைஸ் நியர் தி மவுத் ஆஃப் அ பே ஃபேசிங் தி ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன். It forms a key component of mega infrastructure and transshipment project aimed at enhancing India's maritime and strategic presence in the Indo-Pacific region. ஓகேவா? ஸோ அப்போ வத்வான் போர்ட்டு ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்னாலே இந்த வத்வான் போர்ட்டை எலிமினேட் பண்ணிடணும். அதே மாதிரி எண்ணூர் போர்ட் அல்லது காமராஜர் போர்ட்டு நமக்கு பே ரீஜனில் வராது, அதையும் எலிமினேட் பண்ணிடணும். ஸோ அப்போ கேம்பல் பே போர்ட்டு, காலதியா பே போர்ட்டு. கேம்பல் பே போர்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை, கேம்பல் பே நேஷனல் பார்க் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கிரேட் நிக்கோபார் ரீஜன்ஸில் டெவலப் பண்ணக்கூடிய இந்தியாவுடைய இந்த ரெண்டும் தான் 13th and 14th ப்ரப்போஸ்டு மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா. ப்ரொப்போஸ்டு மேஜர் போர்ட்ஸ். கரெக்டாக இப்போதைக்கு கரண்ட்டாக 12 மேஜர் போர்ட்ஸ் தான் இருக்குது. 13வது அண்ட் 14வது கேலத்தியா போர்ட்டும் வத்வான் போர்ட்டையும் இந்தியா ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இட் ஹேஸ் ICTT இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல்ஸாக கேலத்தியா பே போர்ட்லேயும் இருக்குது. அலாங் வித் வல்லற்படம் டெர்மினலும் வில்லிங்கம் போர்ட்டோடைய டெர்மினல்ஸோடு சேர்த்து இதுவும் வருது. இது வந்துருச்சுன்னா நமக்கு மலாக்கா ஸ்ட்ரைட் ரீஜன் வழியாக நமக்கு கொலம்போ போர்ட்டோடைய டாமினன்ஸை குறைக்கிறான், நம்மளுடைய கலத்தியா போர்ட்டோடைய சிக்னிஃபிகன்ஸை கூட்டலாம். ஓகேவா? ஸோ இதனால் நிறைய என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி, கலத்தியா பே போர்ட். Then question number 33. The north, south and east, west corridors of India cross each other at which of the following cities? எந்த சிட்டிஸ் வழியா கிராஸ் ஆகுதுன்னா இங்கே ஜான்சி தான். ஓகேவா? ஸோ மிடில் இருக்கக்கூடிய ஜான்சி தான். ஸோ நார்த் சவுத் காரிடார் எது? ஸ்ரீநகரையும் கன்னியாகுமரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய நார்த் சவுத் காரிடாரும், போர்பந்தர் அண்டு சில்சார் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாரும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் எங்கே? ஜான்சியில் தான். ஓகேவா? ஸோ இதுதான் அப்படியே அடுத்த கொஸ்டினை எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. என்னது? நார்த்து சவுத்து காரிடாரான ஸ்ரீநகர் அண்டு கன்னியாகுமரியில் தான் நேஷனல் ஹைவே 44. எஸ், கரெக்டு.
Porbandar and Silchar east-west corridor உடைய national highway என்னது 27 correct. National highway 1 connect which two cities? Uri and Baramulla. இதுவும் correct. So how many of the pairs of national highways are correctly matched? All of these three are correctly matched. Answer for this question is option C, 1, 2, 1, 3. Okay, va? Then question number 35. Consider the following informations. National waterway, associated river, then connecting cities. So first national waterway number 2 passes through Brahmaputra, which connects Sadia and Dhubri. Yes, this is correct. First row is correct match. National waterway 4 is Periyar and Alappuzha. It is associated with Krishna rivers. National waterway 111 Zuari Marmogova. Zuari estuary valiya Marmogova port irukkudaன்றதை UPSC கேட்டிருக்காங்க. அப்ப மூணாவதும் கரெக்ட். How many of the pairs correctனா எத்தனை? Only 2 மட்டும்தான். So நமக்கு கிட்டத்தட்ட 111 waterways வந்து இருந்தாலுமே only 13 are the operational waterways. ஓகேவா? So அதுல 1 2 வந்து நம்ம கேட்டிருந்தோம். 4th is associated with the Krishna river water. 111 is associated with the Zuari river delta regions where the Marmogova port is located. Okay, so in the 13 operational waterways உடைய connecting locations எது எந்த rivers வழியா பாஸ் ஆகுது இது டெஃபினட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல இருந்து கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஸோ இதோட நமக்கு வந்து ஜியாகிரபி கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸ் வந்து முடிவுக்கு வருது. நீங்கள் வந்து ஆன்லைனில் இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸை அரவிந்த் சார் வந்து கண்டினியூ பண்ணுவார். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஆல். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 21. ஸோ 21ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீலாங் ட்ரீட்டி. ஸோ இந்த கீலாங் ட்ரீட்டி அப்படிங்கிறது ரீசென்ட்லி இன் நியூஸ். ஸோ இன் வாட் கண்டெக்ஸ்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு த அஃபேர்ஸ் ஆஃப். ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4த்தில் எது வரும் நம்ம செக் பண்ணணும். ஸோ ரீசெண்டாக இந்த 2த்துல எதுவும் டெவலப்மெண்ட்ஸ் நடக்கலை. இந்த 2த்தில் ஏதோ ஒன்று ஆப்ஷனாக இருக்க முடியும். பட் கீலாங் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் கிரிக்கெட் ஃபேனாக இருந்திருந்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் அ கிரிக்கெட் கிரவுண்ட் இன் ஆஸ்திரேலியா. இட்ஸ் ஃபேமஸ் கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ அப்படிங்கும்போது கீலாங் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படின்னா இந்த 2த்தில் தான் மோஸ்ட்லி ஏதாவது ஒன்று ஆன்சராக வரணும். ரைட்? ஸோ கீலாங் ட்ரீட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்கஸ். தட் இஸ் ஆஸ்திரேலியா, UK அண்ட் US. ஸோ இந்த ஆக்கஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2021.
ஸோ 2021 ரைஸ் ஆஃப் சைனாவை கண்டெயின் பண்ணும், இண்டோ பசிபிக் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஆக்கஸ். ஸோ அதில் இருக்கிற 3 மெம்பர்ஸ் தான் ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் யூஎஸ், ரைட்? ஸோ இதில் வந்து 2 பில்லர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். இதில் வந்து பில்லர் 1, பில்லர் 2 அப்படின்னு 2 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ பில்லர் 1 என்ன அப்படின்னா நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன், அதாவது வார் பேஸ்டு ஒரு மெஷினரி, அதாவது பேஸ்டு ஆன் நியூக்ளியர் பவர். ஸோ நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன், அதை ஷார்ட்டாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், SSN அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷிப் சப்மர்சிபிள் நியூக்ளியர். இது வந்து ஒரு அட்டாக், அதாவது வெப்பன் இது. ஸோ இதை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு, இந்த டெக்னாலஜி ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கறது தான் இதோடைய மேஜர் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் தான் ஆஸ்திரேலியாவும் யூகேவும் ஜாயின் பண்ணி தே ஜஸ்ட் சைன்ட் அ ட்ரீட்டி ஃபார் 50 இயர்ஸ், 50 வருஷத்துக்கு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கீலாங் ட்ரீட்டி. ஸோ ஆஸ் பர் த ட்ரீட்டி யூகே வந்து அண்டர் த பில்லர் 1 ஆஃப் ஆக்கஸ் ப்ரொவைட் SSN, அதாவது நியூக்ளியர் வார் அட்டாக் சப்மரைன். ஸோ இதை தான் வந்து SSN நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஆக்கஸ். ஓகே, ஸோ கீலாங் ட்ரீட்டி, ஆஸ்திரேலியா அண்ட் யூகே சைன்டு திஸ் அண்டர் பில்லர் 1. So pillar 1 என்னது? This is pillar 1, this is pillar 2. So pillar 1 is nuclear powered submarines, right? So this is pillar 1. So pillar 2 is about emerging technology. So இதில் இந்தியாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, India is not directly part of it, but இந்தியாவும் also part of Quad, but India is actively engaged in Indo-Pacific. So அதனால indirect it is relevant for India, but India is not directly associated with Quad, right? So answer for question number 21 is AUKUS. Okay, so இதுதான் வந்து Indo-Pacific region. So we have Australia here, we have UK here, and we have USA. இந்த 3 பேரும் தான் மெம்பர்ஸ். இது எதுக்காகனா இந்த ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரம் சைனா. ஸோ இதுதான் த்ரெட் ஆர் சேலஞ்ச். இந்த த்ரெட் ஆர் சேலஞ்சில் இருந்து இந்த ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த 3 பேராலும் சேர்ந்தது தான் ஆக்கஸ், ரைட்? ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் வார் ஃபைட்டிங் சப்மரைன் SSN அப்படின்னா. SSBN அப்படின்னா பி வந்து பேலிஸ்டிக், ஓகே. ஸோ SSNக்கும் SSBNக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, SSN வந்து வார் ஃபைட்டிங் சப்மரைன், அதாவது டைரெக்டாக நம்ம வந்து ஒரு காம்பேட்டில் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் வருது அப்படின்னா வாரில் இதை யூஸ் பண்ண முடியும். வேறஸ் SSBN அப்படிங்கிறது வாரில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் deterrence. So we have concept of nuclear triad. Nuclear triad na என்னது? We have land based, air based and water based. இந்த மூணுத்துலயுமே nuclear powered weapons இருக்கணும், right? So land based we have Agni 5, air based we have Sukhoi Rafale, and water based we have INS Arihant, right? So இப்போ INS Arihant அப்படிங்கிறது SSBN, அதாவது ballistic nuclear submarine. ஸோ இது வந்து நியூக்ளியர் பவர்ட், இட் இஸ் நாட் அ வெப்பன், ரைட், விச் கேன் பி யூஸ்ட் இன் த வார். ஸோ இட் இஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் டெட்டரன்ஸ். என்கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்குது, என்னை அட்டாக் பண்ணாத, அட்டாக் பண்ணினா வி வில் யூஸ் நியூக்ளியர் பவர் அப்படிங்கும்போது ஸோ இட் இஸ் லைக் ஆக்ட் அஸ் அ டெட்டரண்ட், ரைட்? வேரஸ் SSN இஸ் அ வார் ஃபைட்டிங் சப்மரைன். ஸோ இந்தியா கிட்ட வி ஹாவ் INS Arihant, we have INS Arigat, INS Ardyaman. Whereas SSN, we do not have any indigenous SSN, so we have leased from Russia. So INS Chakra 1 and Chakra 2, which was decommissioned, and presently we have in talk with Russia for INS Chakra 3, right? This is SSN. So currently we do not have SSN. So India கிட்ட நமக்கிட்டையும் SSN கிடையாது. So நம்ம இத கீலாங் ட்ரீட்டி வந்து providing SSN to Australia by UK, whereas இந்தியாவோட SSN we are in talk with Russia. So இந்த ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். So this is question number 21. Okay, so question number 22, ஒரு description கொடுத்துருக்காங்க. இந்த descriptionsல இந்த 4 ஆப்ஷனில் எந்த country மேட்ச் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். So it is a divided island nation. அப்போ இந்த ஐலாண்ட் வந்து டிவைட் ஆகிருக்கணும். So it has to be 2 part, where the southern part is internationally recognized. So this is northern part, this is southern part, this part is internationally recognized. Okay, it is an EU member. Okay, so இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஆல்மோஸ்ட் EU members. It is not a member of NATO. Okay, so member of NATO அப்படின்னா most probably only one தான் ஆன்சர் வரணும். Located in the Levant region. Okay, so Levant region of Mediterranean.
ஸோ லெவாண்ட் ரீஜன் நமக்கு தெரியும் the ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன் ஷோரில் இருக்கக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தோம்னா the only answer is Cyprus. ஸோ 22 answer is B. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். The term Levant often heard in the news roughly correspond to which of the following? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் the region along the eastern Mediterranean shore. So you just observe this map. Okay, so this is the Levant region, right? This is the Mediterranean Sea. In the eastern part of the Mediterranean, அதாவது இந்த சைப்ரஸும் இங்க இருக்கிற கண்ட்ரீஸும், it is largely known as the Levant region, right? So சைப்ரஸுமே located in the Levant region. Okay, so இங்க தான் Cyprus located. We can just see in the eastern Mediterranean Sea. So where Cyprus is located. So இதுல divided into two, right? Where the northern part is controlled by Turkey, right? So அப்போ சைப்ரஸ்க்கு one of the major enemy is Turkey. So Turkey தான் வந்து சைப்ரஸ்க்கு major enemy. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக இந்த கொஸ்டின் நம்ம ஏன் கேட்டிருக்கோம் அப்படின்னா, ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் மோடி விசிட்டட் டு சைப்ரஸ். எதுக்கு விசிட் பண்ணார் அப்படின்னா, ஸோ ஹிஸ்டாரிக்கலாக டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்பர் 1. நம்பர் 2, ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் டர்க்கியோட வெப்பன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் யூட்டிலைஸ்டு அகெயின்ஸ்ட் வார் அகெயின்ஸ்ட் இந்தியா. ஸோ இதனால் ஸோ டர்க்கியும் வந்து ஒன் ஆஃப் த எனிமி கண்ட்ரி ஃபார் இந்தியா. ஸோ எனிமி இஸ் ஃப்ரெண்ட். அதனால் டர்க்கியோட எனிமி, இந்தியாவுக்கு டர்க்கி எனிமி. ஸோ அதனால் சைப்ரஸ் பிகம்ஸ் அ நேச்சுரல் ஃப்ரெண்ட் ஃபார் இந்தியா. ஸோ இந்த வகையில் சைப்ரஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. ஸோ இந்த நதர்ன் பார்ட், ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், சைப்ரஸ் வாஸ் டிவைடட் இன்டு 2. இதுதான் சைப்ரஸ் வச்சுப்போம். இட் வாஸ் டிவைடட் இன்டு 2. த நதர்ன் பார்ட், சதர்ன் பார்ட். ஸோ த நதர்ன் பார்ட்டை வந்து 1974 டர்க்கி ஆக்குபை பண்ணிக்கிட்டு, ஸோ இட் இஸ் ஆக்குபைடு பை டர்க்கி. Only the southern part is Cyprus. So Prime Minister Modi visited this region, right? இந்த இடத்துல நின்று they took a photo covering the northern part. அப்போ northern part-ஐ கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்து டர்க்கிக்கு ஒரு லெசன்ஸ் காமிக்கிற மாதிரி தான். ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல்டு பை டர்க்கி, ரைட்? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஜியோபாலிட்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் டர்க்கி. ஸோ ஆன்சர் இஸ் சைப்ரஸ். Okay, so next question, consider 2 statements கொடுத்திருக்காங்க. Consider the following statements regarding chess. Okay, so question number 23, option statement 1, Koneru Hampi was the first Indian woman to win the FIDE Women's World Cup. அதாவது Women's World Cupல Koneru Hampi தான் first Indian woman அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So the statement is wrong. So the FIDE Women's World Cup was instituted only in 2021. ஸோ 2021, 2023 அண்ட் 2025 இது வரைக்குமே 3 மேட்ச் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சது அலெக்சாண்ட்ரா ஃப்ரம் ரஷ்யா. ஓகே, இன் 2025 திஸ் வாஸ் ஒன் பை திவ்யா தேஷ்முக், ரைட்? ஸோ தட் மேக்ஸ் ஆப்ஷன் 2, தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் 2, ரைட்? ஸோ திவ்யா தேஷ்முக் earned the Grand Master title by winning the FIDE Women's World Cup 2025. ஸோ 2025 திவ்யா வின் பண்ணி she achieved the title of Grand Master. ஸோ இந்த மேட்சுக்கு முன்னாடி திவ்யாவுடைய ரேங்க் டைட்டில் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர், தட் இஸ் IM. ஸோ வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சதுக்கு அப்புறமா she earned the title of Grand Master, I think 88th Grand Master. So second statement is right, whereas the first statement is wrong. Okay. So regarding chess, I think in 2025 prelims-லையுமே chess question கேட்டிருந்தாங்க, 2023-லையும் chess question கேட்டிருந்தாங்க. So regarding chess, we should know at least 3 things. ஒன்று வந்து chess Olympiad, இன்னொன்று chess World Cup, இன்னொன்று World Chess Champion. ஓகே, இந்த ஒலிம்பியாட் அப்படிங்கிறது வந்து டீம் ஈவெண்ட், அதாவது நிறைய பேர் சேர்ந்து ஒரு கண்ட்ரிக்காக விளையாடுறது. இட்ஸ் அ கண்ட்ரி பேஸ்டு ஸ்போர்ட் இது. ஸோ செஸ் ஒலிம்பியாடுங்கிறது ஒரு டீம் ஈவெண்ட். வேற செஸ் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு ஈவெண்ட், ரைட்? வேற செஸ் சாம்பியன் அப்படிங்கிறது கரண்டாக ஒரு ரீனிங் சாம்பியன் இருப்பார், அவரை ஒரே ஒரு ஆள் தான் எதிர்க்க முடியும். ஸோ தட் இஸ் த வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஸோ இந்த செஸ் சாம்பியன் தான் செஸ்லேயே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட், ரைட்? ஸோ இந்த 3த்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ கேட்ட கொஷின் வந்து அபவுட் செஸ் வேர்ல்டு கப் அண்ட் தட் ஆல்சோ ஃபார் விமன், ரைட்?
Okay, so the chess championship in 2024 was won by Gukesh Dommaraju, the youngest ever, right? Chess World Cup தான் இப்போ பார்த்தோம் 2025ல women categoryல Divya Deshmukh won it, right? Chess Olympiad again in 2025, sorry, in 2024, India won Chess Olympiad, right? So இந்த information மட்டும் தெரிஞ்சுக்கலாம். We'll go to the next question. Okay, this was asked in 2025 first Coco World Cup, right? So இந்த கொஸ்டினோட லாஜிக் என்ன அப்படின்னா they have just swapped these two scores. ஸோ இதை ஏன் ஸ்வாப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ விமனோடைய ஸ்கோர் தான் இந்த மேட்ச்சில் அதிகமாக இருந்திருக்கும், ரைட்? அதை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அது ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஸோ விமனோட ஸ்கோர் வந்து அதிகம் 78, வேறஸ் மென்னோட ஸ்கோர் வந்து ஒன்லி 54. ஸோ இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் தே ஜஸ்ட் மேட் திஸ் கொஸ்டின், பட் இட் இஸ் அ பவுன்சர் கொஸ்டின். Okay, so again in 2025 prelims they have asked about the question. So just see Olympiad. Gukesh Dommaraju became the youngest winner, right? Just now we have seen Olympiad is a team event. So just on the basic தெரிஞ்சிருந்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தப்புன்னு கண்டுபிடிச்சிட முடியும். Second statement, Abhimanyu Mishra, an American chess player, is the youngest ever grandmaster. This is right, right? So B only. Okay, so next question 24. Consider the following countries. ஸோ கொஞ்சம் கண்ட்ரிஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் தாய்லாண்டோட பார்டர் ஷேர் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷேரிங் பார்டர் வித் தாய்லாண்ட். ஸோ ஜஸ்ட் அப்சர்வ் திஸ். ஸோ சைனா இஸ் நாட் ஷேரிங் பார்டர் வித் தாய்லாண்ட். வியட்நாம் இஸ் நாட் ஷேரிங் பார்டர் வித் தாய்லாண்ட். ஸோ 1, 2, 3 and 4. ஸோ only 4 countries, right? ஸோ answer for this is B, Bombay, right? ஸோ இது வந்து ஏன் நியூஸில் இருந்துச்சு, இந்த கொஸ்டின் நம்ம ஏன் கேட்டிருக்கோம்? ஸோ தாய்லாண்ட் கம்போடியா டிஸ்பியூட். ஸோ இன் 2026 ப்ரிலிம்ஸ்க்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேப்பிங் ஏரியா, ரைட்? ஸோ டூ நோட் திஸ். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 25. ஸோ டேம் யூபிஎஸ்சி வந்து போன வாட்டி 2025ல லேக் வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம டேம் வச்சு கேட்டிருக்கோம். ஸோ மெடாக் டேம் ரொம்ப ஆஃபன் நியூஸில் இருந்தது. த அசோசியேட்டட் ரிவர் வந்து சாங்போ ஆர் பிரம்மபுத்ரா. Yarlung Sangpo or Brahmaputra. So this one is wrong. China is right. Okay, Renaissar Dam, it is in Egypt, it is in Ethiopia. So இது எத்தியோப்பியாவில் இருக்கு on Nile River. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா Blue Nile River. So this is right. Rogun Dam, it is in the Vaksh River. It is in Tajikistan. This one is right. Okay. So Rogun Dam is the tallest dam in the world. The tallest dam in the world. So that makes this one is important. Renaissar Medak is very often in the news. So this question answer is only one. Okay, so this is the Sangpo River or Brahmaputra River where they are building the Medak Dam here. It is not Mekong. So this is the Renaissar Dam or the Grand Ethiopian Renaissar Dam. You can just see the Blue Nile. This is Ethiopia. Blue Nile, right? So this river, this part of river is known as Blue Nile. இங்கே கட்டியிருக்க டேம் தான் the Grand Renaissar Dam. It is in Ethiopia, right? Okay, so this is the Vaksh River and Rogan Dam. So இதுதான் வந்து Vaksh River, right? So இதில் கட்டப்பட்ட டேம் தான் வந்து Rogan Dam, right? So this is the tallest dam in the world. Okay, some additional information. So one is Kariba Dam. Okay. ஸோ இது ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட்னா லார்ஜஸ்ட் ஹியூமன் மேட் லேக் இன் த வேர்ல்டு. லேக்கில் ஹியூமன் மேட் ஆர்டிஃபிஷியல் லேக் இருக்கிறதுலே வேர்ல்டே லார்ஜஸ்ட் லேக் இதுதான் கரிபா டேம். எங்கே இருக்குது? ரிவர் ஜம்பேசி. இட் இஸ் ஆல்ரெடி PYQ. PYQல ஏற்கனவே ஜம்பேசி கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்பேசி இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த ஜம்பேசி ரிவரில் இருக்கக்கூடிய டேம் தான் கரிபா டேம். இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஹியூமன் மேட் லேக் இன் த வேர்ல்ட். ஒன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். செகண்ட் ஒன், த்ரீ கோர்ஜஸ் டேம். இட் இஸ் லொக்கேட்டட் இன் சைனா ஆன் யாங்சே ரிவர். இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஹைட்ரோ பவர் டேம், right? So இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Okay, so this is again 2025 PYQ. Lake Tanganyika, Lake Tonle Sap and Patos Lagoon, right? So இது வந்து அர்ஜென்டினா, ஸோ இது கம்போடியா, இது கென்யா, உகாண்டா அந்த ரீஜன். ஸோ இதில் எது கொஷின் வந்து இது எதில் ஈக்குவேட்டர் பாஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இந்த மூணுத்துலேயுமே பாஸ் ஆகாது, ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் நன். ஓகே, இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லேக் தங்கன்யிகா. ஸோ தங்கன்யிகாவை ஏன் கேட்டிருக்காங்க? ஸோ இட் இஸ் த லாங்கஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு. அதாவது இந்த டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் தங்கன்யிகா.
லேக் லாங்கஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு இப்படி பார்த்தோம்னா இல்லை மெஷர் பண்ணோம்னா திஸ் இஸ் லாங்கஸ்ட் லேக் இன் த வேர்ல்டு. ஸோ அதனால் தங்கனிக்கா இஸ் இம்பார்ட்டன்ட். டோன்லே சேப்பா ஏன் கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் தி சவுத் ஈஸ்ட் ரீஜனில் இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஸோ லொக்கேட்டட் இன் கம்போடியா, ரைட். ஸோ இதுதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். Okay, so question number 41. So Prime Minister visited Gangai Konda Cholapuram. So which of the following statements are right? It is a UNESCO World Heritage Site in Tamil Nadu. It is right. So it is part of the great Chola living temples. Okay, it is one of the Jyotirlinga shrine. So we have 12 Jyotirlinga shrine, right? So this one is not part of Jyotirlinga shrine. So it is wrong. It was built to celebrate the victory of Rajendra first over the combined forces of Cheras and Pandyas. ஸோ பாண்டியர்களோடையும் சேரரோடையும் கூட்டுப்படையை தோற்கடிச்சதுக்கான இதுக்காக கட்டப்பட்டதா அப்படின்னா இல்லை. ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ இட் வாஸ் பில்ட் ஃபார் கேஞ்செட்டி கேம்பெயின். ஸோ ஒடிசா வழியாக போயிட்டு பெங்காலுக்கு போயிட்டு பாலாக்கிங் மஹிபாலாவை தோற்கடிச்சு ஸோ அங்கேருந்து காவிரி தண்ணியை கொண்டு வந்து கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ தட் மேக்ஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஆன்சர் இஸ் 1 only, right? So some of the this is the Gangai Konda Cholapuram or the Brigadeshwar temple. Okay. So additional information, Kadaram Kondan, right? So he defeated the Malay Peninsula. So earned the title Kadaram Kondan, right? Okay. Next question. India's first quantum valley was proposed to set up in எந்த சிட்டியில் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க? ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் அமராவதி, ரைட். So in Amaravati only the quantum. So quantum vandale it is Amaravati, right? Okay, so next question. If a person plans to visit the Maratha military landscapes of India, recently inscribed on UNESCO World Heritage Site, so he or she will be visiting which of the following states? So question oda appa nokam enna appadina, so recent Maratha military landscape வந்து UNESCO World Heritage லிஸ்ட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த இது எங்கே இருக்குது, லொக்கேஷன் தான் கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப். ஸோ இட் இஸ் தேர் இன் மகாராஷ்டிரா, இட் இஸ் தேர் இன் தமிழ்நாடு, நாட் இன் கர்நாடகா, நாட் இன் கோவா. ஸோ இன் மகாராஷ்டிராவில் 11, தமிழ்நாட்டில் 1, மொத்தம் 12 சைட்ஸ். இந்த 12 சேர்த்து மராத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இட் இஸ் த recent most addition to the World Heritage list. So important for the Prelims 2026. So answer is 1 and 3 only. So Tamil Nadu இருக்கிறது we know it is the Jinji Fort, right? So the Jinji Fort is in Tamil Nadu. Okay, Raigad is capital of the Marathas, right? So 11மே மகாராஷ்டிரால மட்டுமே இருக்கு. Okay, so next question. With reference to Aircraft Accident Investigation Bureau, AAIB, which of the following statements are correct? ஒரு ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டிடியூஷனோ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது என்ன கண்டெக்ஸ்டில் நியூஸில் இருந்திருக்கும்? ஸோ ஏர் இண்டியா கிராஷ், ரைட்? ஸோ ஏர் இண்டியா கிராஷில் this was often in news. So it is a statutory body established under Ministry of Civil Aviation. It is right. So it was given statutory status under Aircraft Amendment Act 2020. 2020ல இதுக்கு statutory status ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. So it is a statutory body, right? Second one, ஸோ ஏதாவது ஒரு கிராஷ் நடக்குது அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் தேடுறதுக்கு ஜுடிஷியல் அத்தாரிட்டியோ கவர்மெண்ட் அத்தாரிட்டியோ யாருடைய அப்ரூவலும் தேவையில்லை. தே கேன் ஆக்சஸ் எனி எவிடன்ஸ். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ரைட். For 44, answer is both 1 and 2. So this was in news. You can just often see this Aircraft Accident Investigation Bureau. Okay, next one. Consider the following pairs. Sorayat. So it is in Jharkhand. So this is right. Godavari festival. It is not in Odisha. It is in Rajasthan. Right. Godna painting. It is not Uttarakhand. It is MP, Chhattisgarh, Jharkhand. Right. The Central Indian region. So 2 and 3 is wrong. Only 1. So answer is 1 pair only. Okay. So this is the Sorayat in Jharkhand. வீட்டு செவுத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் பெயிண்டிங் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் சோரையாட். Okay, so this is the Godavari festival. So this is a dance drama of the Bill tribes. Okay, so Bill tribes உடைய festival தான் Godavari festival. இது ஏன் நியூஸ்ல இருந்துச்சுன்னா ரீசென்ட்லி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறைய பேர் இருந்ததுக்கான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சது. ஸோ அதனால Godavari festival is important for the exam, right? இந்த இமேஜ் நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா இது மறக்காது. ஓகே,
Last one, the Godna painting. So Godna painting, mostly it is related to tattoo. ஸோ டேட்டூ வச்சு தான் இந்த பெயிண்டிங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அதாவது நீங்கள் சில ட்ரைபல் சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவும் டேட்டூ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே தெரியும், உடம்பு ஃபுல்லாக டேட்டூ. ஸோ இட் இஸ் நாட் அ பெயிண்டிங், உடம்புல வரைஞ்சிருக்க டேட்டூ இதுதான் இது. ஸோ இதை அப்படியே பெயிண்டிங்காக அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. தட் பிகம்ஸ் கோத்னா பெயிண்டிங், ரைட்? இட் இஸ் அகைன் சென்ட்ரல் இந்தியா. திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் கோத்னா பெயிண்டிங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 61. Which of the following bodies of UN recently declared that nations are legally accountable for the greenhouse gas emissions? Okay, so question என்ன சொல்லுது அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி greenhouse ஹவுஸ் கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா they will become legally accountable. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அவங்க வந்து ஒருவேளை they can punish or monetary compensation கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ which means the nations are legally accountable. ஸோ இப்படின்னு யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் கெஸ் பண்ணலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP30, ரைட்? ஸோ நமக்கு தெரியும் ஈவன் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எந்த அக்ரிமெண்ட்டுமே நாட் லீகலி பைண்டிங். ஸோ இது கான்ஃபரன்ஸால் இது மாதிரி கண்டிப்பாக சொல்ல முடியாது தட் நேஷன்ஸ் ஆர் லீகலி அக்கௌண்டபிள். நேஷன்ஸ் யாரும் ஒத்துக்க போகிறது இல்லை கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டியில் சொன்னாங்கன்னா. ஸோ UN என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP, ஸோ அதுக்கும் அந்த பவர் கிடையாது. ஜெனரல் அசம்பிளிக்கும் பவர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு பவர் யாருக்கு மட்டும்தான் இருக்க முடியும்? ஒரு கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். ஆன்சர் இஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ 61 இஸ் ஆன்சர் A, ICJ. 62, with reference to hydrogen peroxide, consider the following statements. So it is naturally produced in the human body. We do not know. We'll wait. It is used in powering fuel cells, cleaning wounds, and even as a rocket propellant. Mostly application கொடுத்துருக்காங்க. Probably right. It is eco-friendly as its decomposition results in the formation of water and carbon dioxide. இதுதான் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, CO2. ஆனால் இங்கே eco-friendlyன்னு இருக்கு. தென் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் நத்திங் பட் H2O2. அப்படின்னா மோஸ்ட்லி இதுலேருந்து என்ன தான் வரணும்? ஆக்சிஜன் தான் வரணும், நாட் கார்பன் டை ஆக்சைடு, ரைட்? ஸோ அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் இஸ் ராங். ஸோ தேர்டை எலிமினேட் பண்ணிட்டாலே we will get the right answer 1 and 2 only. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையும் தப்பாக வச்சுருப்பாங்க. ஒன்று அட்ஜெக்டிவ் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் தப்பாக இருக்கும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் ஈஸியாக நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் கொஷின் இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம பயந்துட்டு இந்த கொஷினை விட்டுறக்கூடாது, ரைட்? ஸோ இந்த கொஷினோட கடைசி வார்த்தையில் தேர் இஸ் அ க்ளூ, ரைட்? அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இந்த ஆன்சர் டேரெக்டாகவே நமக்கு வந்துடும். ஸோ 63 ஆன்சர் இஸ் B. Okay, 63, crib. The term crib is often talked about in the context of. In the context like the term crib வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. So CR is nothing but Cromer. I refers to India and B refers to Bengaluru. ஸோ ரீசெண்டாக கர்நாடகாவில் ஹார்ட் இஷ்யூ சம்மந்தமாக ஒரு லேடி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிளட் வந்து முன்னாடி O பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக பிளட் எடுக்கும்போது அவங்களோட பிளட் குரூப் வந்து எந்த O பாசிட்டிவோட மேட்சே ஆகலை. ஸோ இது மேட்ச் ஆகாதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிளட் சாம்பிளை எடுத்து யூகேக்கு அனுப்புகிறாங்க ஃபார் ரிசர்ச் பர்பஸ். ஸோ யூகேல தான் கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து ஒரு புதிய பிளட் குரூப் அப்படின்னு. ஸோ அந்த பிளட் குரூப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அதுதான் வந்து CRIB. ஸோ அப்போ இது வந்து என்னது, ஒரு நேம் ஆஃப் அ பிளட் குரூப் லைக் O பாசிட்டிவ், A பாசிட்டிவ், B பாசிட்டிவ். அது மாதிரி CRIBயும் ஒன் ஆஃப் த நேம் ஆஃப் த பிளட் குரூப். லைக் நமக்கு ஏற்கனவே தெரியும் RH பாசிட்டிவ், RH நெகட்டிவ்னு எல்லாம், ருமட்டாய்ட் பாசிட்டிவ், அதெல்லாம் ஒரு பிளட் குரூப் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ரேர் குரூப்ஸ். அதே மாதிரி CRIBயும் ஒன் ஆஃப் த ரேர் குரூப், பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ நியூலி டிஸ்கவர்ட் ரேர் பிளட் குரூப் ஆன்டிஜன். ஸோ ஆன்சர் இஸ் A. Okay, so this is how the process took place. They found the new blood group in UK, right? Okay, the next question, environment protection management of contaminated sites rules 2025. Okay, இந்த ரூல்ஸ் வந்து புதுசாக நியூஸில் வந்திருக்கு. ஸோ நியூஸ் ரீசெண்டாக இன் ஜூலையில் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்டர் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ பேர்லேயே என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் ரூல்ஸ் வாஸ் அண்டர் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. Okay, so which established a framework for identifying and remediating polluted land. அப்போ இந்த ரூல்ஸோட பர்பஸ் என்ன,
இந்தியாவில் பொல்யூட்டட் லேண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், அதை ரெமடியேட் பண்ணணும், அதுக்காக கொண்டு வரப்பட்ட ரூல்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இதுலேருந்து தே ஹேவ் கிவன் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். இஃப் அ கண்டாமினேட்டட் லேண்ட் இஸ் சோல்டு, ஒரு லேண்ட் இருக்குது நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த லேண்டில் ஒரு கண்டாமினேட் பண்ணிட்டீங்க, அந்த லேண்டை நீங்கள் வித்துட்டீங்க, ரைட்? த ஒரிஜினல் பொல்யூட்டர் ரிமைன்ஸ் லயபிள் ஃபார் ரெமடியேஷன். அதை ரெமடியேட் பண்ணுறதுக்கு ஹூ இஸ் லயபிள் ஆஸ் பர் த ரூல்ஸ், ரைட்? ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ், லேண்டை நீங்கள் ஒன்ஸ் சோல்டு பண்ணிட்டோம், வித்துட்டோம் அப்படின்னா யார் அதுக்கு நியூ ஓனரோ he or she becomes liable for the remediation. அப்போ not the original polluter, right? The owner, so owner pays the price, so one is wrong. So we already studied 2 things. We already know polluter pays principle, right? So polluter pays principle படி நம்ம பார்த்தோம்னா ஒரிஜினல் polluter தான் actually liable இருக்க முடியும், right? So as per the rules, this introduced owner pays, ownership based payment, owner pays principle. அப்போ who is the owner of the polluted land becomes responsible or liable for remediation. So statement 1 is not correct. Statement 2, when the polluter cannot be identified, the State Pollution Control Board is responsible for remediating the contaminated sites. Okay, if you observe this map, so this is the rules 2025. We will see this step by step. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஆஸ் பர் த ரூல்ஸ் யார் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட் ஐடென்டிஃபிகேஷன் அதை யார் பண்ணணும்? லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் பாடிஸோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ செர்டன் பீப்புளை அலோகேட் பண்ணி அவங்க டெரிட்டரியில் இருக்கக்கூடிய பொல்யூட்டட் லேண்டை மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் லேண்ட் வந்து பொல்யூட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த படி அதுதான் வந்து லோக்கல் பாடியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை வந்து இயருக்கு அவங்க ட்வைஸ் வந்து SPCB, அதாவது ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ட்வைஸ் அ இயர், ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி அவங்க டெரிட்டரியில் எந்தெந்த லேண்டெல்லாம் பொல்யூட் ஆயிருக்கு அப்படி, விச் மீன்ஸ் வாட், 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது அட்லீஸ்ட் அவங்க வந்து SPCBக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து சைட் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ட்வைஸ் இன் அ இயர் லைஸ் வித் லோக்கல் பாடி ஆர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தட்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட், அப்படி பண்ணிட்டாங்கன்னா SPCBக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா அந்த சைட்டை அசஸ் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா SPCB. ஸோ இப்போ லோக்கல் பாடிக்கிட்டேருந்து அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ SPCB போய் அந்த லேண்டெல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. இது எவ்வளோ பொல்யூட் ஆயிருக்கு, இது யார் ஓனர், அந்த மாதிரி, ரைட்? ஸோ சைட் அசஸ்மெண்ட் இஸ் டன் பை SPCBs. SPCB என்ன பண்ணுவாங்க? சைட் அசஸ் பண்ணிட்டு எந்தெந்த லேண்டெல்லாம் ரெமடியேட் பண்ணணுமோ ஓவராக பொல்யூட் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து CPCBக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், நம்பர் 1. ப்ளஸ் SPCB ஹேஸ் டு அலோகேட். SPCB என்னென்ன பண்ணணும்? நம்பர் 1 CPCBக்கு தகவல் கொடுக்கணும். நம்பர் 2, SPCB is responsible for remediation. ஓகே, ஸோ ரெமடியேஷனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? SPCBக்கு தான். ஸோ இந்த SPCB அப்போ என்ன பண்ணணும்? அந்த ஒரு லேண்டோட ஓனர் யாரோ அவங்ககிட்ட இருந்து மணியை கலெக்ட் பண்ணி அந்த லேண்டை ரெமடியேட் பண்ணணும். ஓனரை ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா the responsibility lies with SPCB only, right? So this is what given. SPCB identify the polluter, new owner liable if land is sold. Cleanup plan, SPCB is responsible. So as per the study, so now when the polluter cannot be identified, the SPCB is responsible for remediating the contaminated sites. So that is right. So answer is B only. So it is a very important and very probable topic for Prelims 2026. Do read about it. So next question, which one of the following is correct regarding Operation Mahadev? ஸோ ஆப்ரேஷன் மகாதேவ்னு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு தெரியணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஈஸி கொஷன். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் see this Operation Sindoor, right? So Operation Sindoor is just targeting the base camps, and Operation Mahadev subsequent to Operation Sindoor to eliminate the terrorist, right? So as per the options, we have the same option in D, a counter-terrorism operation conducted in Jammu and Kashmir, right? So 65, answer is D, Delhi. Okay, 81, the World Summit on the Information Society, WSIS Prizes 2025 Champion Award. ஸோ இது வந்து ஒரு சமிட். இந்த சமிட்டில் ஒரு சாம்பியன் அவார்டு கொடுக்குறாங்க. இது ஆர்கனைஸ் பண்ணது இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ இது யாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கிறது தான் கொஷின், ரைட்? ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ படிச்சிருந்தா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சர் இஸ் மேரி பஞ்சாயத். படிக்கல அப்படின்னா அந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஸோ கொஷின் இஸ் நியூ, சாம்பியன் அவார்டு இஸ் நியூ.
இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான அப்ளிகேஷன். ஸோ எது புதுசாக இருக்குன்னு பார்த்து we can answer it. But still, this logic will not work for every question, right? So when question, so there is one logic. When question is new, answer is also new, right? ஸோ கொஷின் புதுசாக இருக்குது அப்படின்னா, சம்திங் கம்ப்ளீட்லி நமக்கு அன்னவேராக இருக்குது அப்படின்னா, அந்த அன்னவேராக இருக்கிற கொஷினுக்கு ஆன்சரும் நமக்கு அன்னவேரான ஆப்ஷனாக தான் இருக்க முடியும். ஸோ கொஷின் அன்னவேர் அப்படின்னா கம்ப்ளீட்லி அன்னவேர், இது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது இல்லை, புதுசாக இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சரும் புதுசாக தான் இருக்கணும், ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் லாஜிக், பட் நாட் 100% வேலிட் ஃபார் ஆல் த கொஷின்ஸ். So in Ministry of Panchayat and PIB, so you can just see Meri Panchayat app wins big on the global stage, backs the WSIS Champion Award, right? In Geneva. So this is the app symbol, this is the app, right? So in the app oda function வந்து, ஸோ உங்களுடைய பஞ்சாயத்தில் யார் பஞ்சாயத்து தலைவர், அவரோட ரோல் என்ன, அவரோட வேலை என்ன, என்னென்ன பண்ணுறாங்க பஞ்சாயத்தில், ஜியோ டேக்கிங் பண்ணுறது, சோஷியல் ஆடிட்டிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இந்த ஆப்லேருந்து எடுத்துக்க முடியும். So do search about this. Right. So 82, regarding management of stray dogs in India, consider the following statements. Okay, 12th schedule. So 12th schedule நமக்கு தெரியும், it is regarding municipalities. அப்போ இங்கே municipalities இருக்கு. Stray dog manage பண்ணுறது municipalityயோட function தான். So statement 1 is right. So as per animal birth control, that is ABC rules, which prohibit the relocation of stray dogs from their original habitats. Okay. இப்போ ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பொறுத்த வரைக்கும், ஸோ திஸ் இஸ் தி அப்ரோச் CNVR, தட் இஸ் கேப்சர், நியூட்டர், வேக்சினேட் அண்ட் ரிலீஸ். அதாவது கேப்சர் பண்ணி அதை நியூட்டர் பண்ணி அதுக்கு ஊசியெல்லாம் போட்டு அதை ரிலீஸ் பண்ணணும். எங்கே கேப்சர் பண்ணுறீங்களோ, வாட் இஸ் தி ஒரிஜினல் ஹேபிட்டாட், யூ ஷுட் ரிலீஸ் இன் த சேம் ஹேபிட்டாட், ரைட்? எந்த ஒரே இடத்துல பிடிக்கிறோமோ அதே இடத்துல தான் ரிலீஸ் பண்ணணும், வேறு இடத்துல ரிலீஸ் பண்ணக்கூடாது ஆஸ் பர் த ரூல்ஸ். ஸோ இட் ப்ரோஹிபிட் த ரீலொகேஷன் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ் ஃப்ரம் தேர் ஒரிஜினல் ஹேபிட்டாட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் சி. ஸோ அதுக்கப்புறமா we have a Supreme Court judgment on stray dogs, right? We will discuss further in other CA classes. Okay, so 83, the question is about catastrophe bonds, that is cat bonds. So cat bonds na enna? Okay, so just observe, this is the cat bonds. Okay, so insurance company or a government. So government enna பண்ணும், இந்த insurance company க்கு cat bond issue பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். So இந்த insurance company will issue to the investor. For example, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, let's say cyclone வந்து தமிழ்நாட்டில் வருஷம் வரும் அப்படின்னா, ஸோ இந்த சைக்ளோன் வந்து டிசாஸ்டராக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த சைக்ளோனையே ஒரு செக்யூரிட்டியாக மாற்றி இன்வெஸ்டருக்கு பாண்டாக நம்ம கொடுக்குறோம். அதுதான் வந்து கேட்டாஸ்ட்ரோஃபி பாண்ட்ஸ். ஸோ இதை ஏன் வந்து ஒரு இன்வெஸ்டர் வாங்கணும் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரெடிக்ஷன். ஒருவேளை இது இந்த பாண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கேட்டாஸ்ட்ரோஃபி பாண்ட்ஸை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு டிசாஸ்டர் நடக்கலைன்னா தே வில் ப்ரொவைட் போத் பிரின்சிபல் அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லி பாண்டு கொடுக்குது. ஸோ தே இஷ்யூ த பாண்ட் டு த இன்வெஸ்டர்ஸ், ரைட்? ஸோ த இன்வெஸ்டர்ஸ், ஸோ நம்ம இப்படி இங்கே பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டர் வந்து இஃப் நோ மேஜர் டிசாஸ்டர் அக்கர், அதாவது டிசாஸ்டர் அந்த வருஷம் நடக்கல, வருஷம் வந்து நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் தமிழ்நாட்டில் மழையோ புயலோ வரும். ஸோ அப்போது சைக்ளோன்ஸ் வரும், ஃப்ளட்டு வரும் அப்படின்னா, அப்போ ஃப்ளட்டு வந்து நிறைய இடத்த பாதிக்க போகுது அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலன்னா, இந்த வருஷம் ஃப்ளட்டு வராதுன்னு நினச்சோன்னா நம்ம இந்த பாண்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாண்டை வாங்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லெட்ஸ் சே நார்மலாக 10% இன்ட்ரெஸ்ட்னா இந்த பாண்டுக்கு ஒரு 18% ஆர் 20% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வரும். அப்போ மற்ற பாண்டை விட இதில் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஆனால் இது நம்ம எப்போ இந்த பாண்ட் நம்ம வாங்குவோம், நம்ம நினைப்போம் இந்த வருஷம் சென்னைக்கு நவம்பர் டிசம்பரில் ஃப்ளட்டு வராது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் வி வில் பை. ஆனால் நம்ம இது நினைக்கிறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக ஒரு வேளை ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்னா அப்போது வி வில் லூஸ் அவர் பிரின்சிபல். இப்போ இந்த பாண்டை நம்ம ஒரு 10 lakhs கொடுத்து வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 10 lakhsக்கு எவ்ரி மந்த் வி வில் ரிசீவ் 18 to 20% இன்ட்ரெஸ்ட், ரைட்? அப்போ வி வில் ரிசீவ் ஹை இன்ட்ரெஸ்ட். ஆனால் ஒருவேளை ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா வி வில் லூஸ் திஸ் 10 lakh. அப்போ இந்த 10 lakh போயிடும். இந்த 10 lakh யூஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஃப்ளட் ரிலீஃப் கொடுப்பாங்க, ரைட்? ஆனால் ஒருவேளை ஃப்ளட்டு வரல, பாண்டு இன்வெஸ்டர் வில் ரிசீவ் போத் 10 lakh as well as
18% or 20% or the high return, right? ஸோ அப்போது இது பேஸ்ட் ஆன் டிசாஸ்டர் அக்கரன்ஸ் வருமா வராதா அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை வச்சு தான், ரைட்? ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு த ஃபினான்ஷியல் மார்க்கெட், ரைட்? ஸோ இதுதான் வந்து கேட்டாஸ்ட்ரோஃபி பாண்ட்ஸ். ஒருவேளை மேஜர் டிசாஸ்டர் வரல அப்படின்னா you will receive both interest as well as principal. You will have a huge profit, right? Whereas if disaster occurs abdina, you will lose everything, right? Okay, so now you just go. It allows the insurance companies to transfer the financial risk of natural disasters. Upon natural disaster financial adoda financial risk da nama investor ku transfer pandrom through this catastrophe or cat bonds, right? So cat bonds are largely independent of stock market fluctuations and economic conditions. So இது வந்து economic conditionsலையும் stock marketக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, right? It is largely associated with whether the disaster will occur or the disaster will not occur. So இதை பொறுத்து தான் இந்த பாண்டை வந்து நம்ம வாங்க முடியும். So it is largely independent. So it is the core feature of this scheme, right? So அப்போ this statement is right. Second statement, sorry, third one, in normal times investors in cat bonds earn high interest, right? In normal time they earn high interest, but if a specified natural disaster occurs, their principal is used to pay insurance claims. ஒருவேளை டிசாஸ்டர் நடந்துருச்சுன்னா you will lose your principal, அந்த principal தான் டிசாஸ்டருக்கு ரிலீஃபாக எல்லாத்துக்கும் டிசாஸ்டர் அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ so this is also right. So both statements are right. So answer is A. So both explains. So this is only partially explains. This directly explains. This only partially explains. But still, we will take it as A, right? Okay, so question number 84. So with reference to India's defense, consider the following pairs. So question la vandu 3 helicopter பத்தி தான் நம்ம கொடுத்திருக்கோம். So what is the logic behind this question? In 2025 prelims, they have asked about the aircraft, right? 3 aircraft பத்தி கேட்டிருக்காங்க. So Dornier, IL-76, C-17 Globemaster, right? So I think இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்? சூப்பர்சானிக் காம்பேட் ஏர்கிராஃப்ட்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் தப்பு. ஸோ இந்தியா கிட்ட பெருசாக அது கிடையாது. ஸோ அப்போ இது வராது. C-17 தான் பெருசாக நம்ம ரெஸ்கியூவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். திஸ் இஸ் ஆல்சோ ரைட். திஸ் ஆல்சோ ரைட். ஸோ இந்த சேம் லாஜிக்கில் தான் நம்ம இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியாஸ் டிஃபென்ஸ், 3 helicopters are given and descriptions are given. So Apache, right? So it is purchased from US. This aspect is right, but it is not a search and rescue communication duties. It is a advanced attack helicopter for aerial combat. So இதோட ஆப்ஷன் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. So first one is wrong. Okay, Chetak, இதோட ஃபங்க்ஷன் தான் search and rescue and communication duties. இது இங்கே கொடுத்திருக்கு. So this is also wrong. So Dhruv, it is right. It is indigenously developed advanced light helicopter. So answer is 1 pair only, right? I think it is important for prelims. Just observe, this is Apache. Okay, attack helicopter, that is weapon, right? It is an attack helicopter. You can just see missiles எல்லாமே இதல நம்ம யூஸ் பண்ண முடியும், right? You can just see this aspect. It is generally absent in any other helicopters, right? So Apache helicopter that we recently got delivered from USA. Second one, this is Chetak. Chetakல வந்து we have the mile, இந்த peacock design இருக்கும். So it is largely for search and rescue. So இப்போ நீங்கள் டிசாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? போய் கண்டுபிடிச்சி எங்கே யார் எங்கே இருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் நீங்கள் ஆஃப் பண்ண பார்த்துருப்பீங்க. So this also for same purpose but in different design known as Dhruv. So this is an indigenous HAL உருவாக்கப்பட்ட indigenous one, right? So Chetak. So இந்த image ஞாபகம் இருந்தாலே we will easily address this kind of question. Last one, with respect to Prime Minister Dhandanya Krishi Yojana, PM Dhandanya Krishi Yojana, PMDDKY. So it is a recently launched scheme, right? So in the question is very high probability question for 2026 prelims. ஏன் அப்படின்னா, so it is a new scheme. So whenever a new scheme comes in news or notified by the government, it becomes important for the prelims 2026, right? So new scheme naale kandipa important for prelims. So statement 1, it aims to develop 100 aspirational agriculture district. So this scheme, இந்த ஸ்கீமையே நம்ம நித்தி ஆயோகுடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீமே உருவாயிருக்கு. ஸோ திஸ் ஆல்சோ கிரியேட் சேம் 100 aspirational agriculture district.
but for this is for only agriculture purpose. So statement 1 is right. So under PMDDKY, district level plans will be prepared by the district collector. So district collector will prepare the plan with the support from agriculture universities and Niti Aayog. So this statement is also right. Whereas the third statement, it exclusively focus on the sustainable food grains production, especially millets. Okay, so in the statement, whenever they use adjectives, we have to be very careful. Rendu adjectives use பண்ணிருக்காங்க. Just first one, exclusively, right? Second one, especially, right? ரெண்டு adjective இருக்கு. So most probably இது தப்பா தான் இருக்கணும். இது eliminate பண்ணிட்டோம்னா we will left with two options. Answer is B. So this scheme is very important for the prelims. So you can just see the Dandanya Krishi Vikas Yojana. So 100 low performing agricultural districts, that is number 1. What is the aim of the scheme? Enhance productivity, promote crop diversification, improve irrigation and storage, then enhance credit access. So this is the major aim of the scheme. It is not associated with only promoting millets. Nama statement 3 la irundhathu. So it is not associated with this scheme. This scheme is a umbrella or larger scheme. Okay. Then district plans will be prepared by the district collector with support from agriculture universities and Niti Aayog. So our second statement. Okay, இந்த 100 districts நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்? The scheme identifies 100 districts. அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கும் மினிமலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வி ஹேவ் எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம்னா, நம்பர் 1 லோ ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கணும். தென் கிராப்பிங் இன்டென்சிட்டியும் கம்மியாக இருக்கணும். கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட்டும் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மூணும் தான் எசென்ஷியல் க்ரைட்டீரியா ஃபார் ஐடென்டிஃபைங் தி 100 districts. Can just see a minimum of 1 district from each state, right? Okay, implementation structure of PM Dandanya Krishi Yojana, right? So idhula national level la irundhu central nodal officers will be appointed for each district. So நம்ம இப்பதான் பார்த்தோம், we have district Dandanya Krishi Yojana Samiti, DDKY Samiti, headed by Prime Minister, headed by district collector. So இதுதான் நம்மளோட செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இட் இஸ் லார்ஜ்லி ஆங்கர்டு பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லாமல் இதை ஓவர்வியூ பண்ணுறதுக்கு, ஓவர்சீன் பண்ணுறதுக்கு, ஓவர்சைட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ சென்ட்ரல் நோடல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் பை தி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த 100 டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே 100 நோடல் ஆஃபீஸர்ஸ் வில் பி அப்பாயிண்டட். இந்த 100 நோடல் ஆஃபீஸர்ஸ் வில் கீப் ஆன் ரிவ்யூ த ஸ்கீம் இன் த டிஸ்ட்ரிக்ட், பட் இட் இஸ் லார்ஜ்லி ஆங்கர்டு பை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரைட்? So I think with this we will complete our test and current affairs. So largely focus on our questions. Our questions are very filtered based on UPSC PYQs. இதை தவிர பெருசாக நம்ம ஜூலை மந்த் கவர் பண்ண தேவையில்லை. ஸோ இதுலேருந்து இது தவிர நம்ம அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்னா சாக்ஷம் 3000 அடிஷ்னலாக இதை தவிர நம்ம படிக்க வேண்டியது சாக்ஷம் 3000. ஸோ இட் இஸ் அ ரவுட்டர், ஸ்விட்ச் கம் ரவுட்டர் டெவலப்டு பை CDOT. This is one. Then second, reclaim framework of coal ministry. Then blue ports initiative under FAO. இந்த மூணு மட்டும் அடிஷனலாக பார்த்தா போதும். The rest, the 20 questions that we have covered, I think rest all not important for July month, right? Thank you. We'll meet in the next session, right?